Shakti Masala range of products and Deepa Jyoti presents behind its Guru Peyarchi Rasibalan 2024. Powered by Sky Planet Holidays. Jay Chandran, VGP Marine Kingdom. காணிப்பாக்கம் எப்படியாவது ஒரு தடவை போயிட்டு வாங்க. அந்த விநாயகர் இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு பலவித அற்புதத்தை ஏற்படுத்தி தருவார். கேது நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள், மேஷ ராசிக்காரர்கள் விநாயகர் விசேஷம் குருவால் அற்புதமான நன்மைகள் பெறக்கூடிய ராசிகளில் மேஷ ராசிக்காரர்கள் வருகிறார்கள். எல்லா விதத்திலும் ஜெயம், அஷ்டலட்சுமி கடாட்சம், அனுகூலம், எதிரிகள் விஷயத்தில் இந்த பாதிப்பு நீங்கி நிம்மதியான தூக்கத்தை தருவார் குரு. வேற என்ன வேணும் ஒரு மனுஷனுக்கு? நிம்மதியான தூக்கம் வந்தாவே உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பற்களை எல்லாம் ஒரு தடவை முழுவதுமாக பரிசோதனை செய்து கொள்வது மிக மிக முக்கியம் என்பதை குரு பயிற்சியில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சளி தொந்தரவு இல்லாமல் பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம். கோபமாக பேசுவது, கெட்ட வார்த்தை பேசுவது, தப்பான வார்த்தைகளை பேசுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு அனுகூலம் அனுகூலம் அனுகூலம். சர்வ சத்ரு ஜெயம், சர்வ ரோக ஜெயம் எல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு. டே கேர் சர்ஜரி எல்லாம் முடித்து கொண்டு தெம்பாக ஆகிவிடுவீர்கள். நல்ல மருந்துகள் கிடைக்கும், நல்ல மருத்துவர் கிடைப்பார். நீண்ட நாள் பிரச்சனைகள் தீர்வதற்கு உண்டான அபிஷம் சுபிஷம் ஏற்படும். அசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படும். தொழில் கிடைக்கும். தொழிலே இல்லாமல் இருந்தவங்க கூட 10 வருஷம் தொழில் இல்லாத இருந்த மேஷ ராசிக்காரர்களெல்லாம் நல்ல பெரிய தொழிலதிபர்களாவது, இல்லைன்னா வேறு நல்ல இடத்துல வேலைக்கு போகிறது, கடல் கடந்த உத்தியோகம் ட்ரை பண்ணி கனவாக போனவங்க 30 வயசு 40 வயசு 50 வயசு ஆகும்போது இந்த வேலை வெளிநாட்டு வேலைக்காக ஏங்கி கொண்டிருந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அந்த உத்தியோக பிராப்தம் கிடைப்பது ஆச்சரியத்தில் இருக்கும். குடும்பத்தாருடன் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தொலைதூரத்தில் இந்த நல்ல செய்திகள் வரும். மனதிற்கு சந்தோஷம், மனதிற்கு ஆனந்தம், பேரானந்தத்தை வரவேற்கக்கூடிய குரு பெயர்ச்சி தான் என்பது மேஷராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். மேஷராசிக்காரர்கள் மிக நிதானமாகவும் பொறுமையாகவும் வேண்டும். செய்கிற தொழிலில் இடமாற்றம் வருமா? நிச்சயமாக வரும். செய்கிற தொழில் மட்டுமில்லை, வேலையில் இன்க்ரிமெண்ட் வருமா, ப்ரமோஷன் வருமா? தாராளமாக வருங்க. ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை ரொம்ப முன்கோபம். அந்த முன்கோபத்தில் அந்த நம்பிக்கை தளர்வடைஞ்சிருது. அதனால் மேலதிகாரிகள்கிட்ட விட்டு கொடுத்து போங்க. கணவன் மனைவி உறவில் நிதானமாக இருங்க. சுப பலன்கள் அத்தனையுமே வரும். ஏன்னா குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் போய் குரு அமர்வதனாலேயும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கும். எல்லாமே சுபமான பலனாக இருக்கும். தனக்காரகன் உங்களுக்கு சாதகமாக இருக்கான், அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றிங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். மேஷராசி நண்பர்களுக்கு குரு பயிற்சி பேசிக்கலாக சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு வருவது அப்படிங்கிறது வன்மை, அதாவது நான் வன்மை ஏற்படும், செல்வாக்கு அதிகரிக்கும். நிறைய பேருக்கு அந்த கௌரவமே கிடைக்காம கஷ்டப்பட்டிருப்பீங்க. என்ன பண்ணுறதுன்னு கன்ஃபியூஷன்லேயே சுற்றிட்டு இருப்பீங்க. அந்த மந்திரிச்சு விட்ட கோழிலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இருந்திருப்பீங்க கடந்த ஆண்டு. ஆனால் இந்த ஆண்டு அதெல்லாம் கிளாரிட்டி வந்துடும். நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். நீங்கள் 2 வார்த்தை பேசினாலும் ஒரு கிரிமினல் லாயர் பேசுகிற அளவுக்கு ஒரு தாக்கத், ஒரு பலம் இருக்கக்கூடிய அற்புதமான ஆண்டு. ரொம்ப முக்கியமாக நோய், வழக்கு, கடன், அவமானங்கள், அசிங்கங்கள், அதே மாதிரி வேலையில் இருக்கக்கூடிய சுணக்கங்கள் அத்தனையும் காலி. சூப்பராக இருப்பீங்க. பலவிதமான சங்கடங்கள் நிவர்த்தியாகும். மெயினாக கடன் தீரும். பலவிதமான சங்கடங்களில் ரொம்ப முக்கியமான சங்கடம் பையன் பிரிஞ்சு போகிறானே, பொண்ணு பிரிஞ்சு போகிறதே, கல்யாணம் பண்ணி கொடுக்குறோமே, இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே பக்கத்துலேயே இருப்பாங்க. எல்லோரும் ஒரு கை கெட்டின தூரத்தில் இருப்பாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். 100% தங்க விலை ஏறும். தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ மன நிம்மதியுடன் அற்புதமான ஆண்டாக, நல்ல ஒரு கமர்ஷியல் வெற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக மேஷராசி நண்பர்களுக்கு இருக்க போகுது. மேஷராசி நண்பர்களுக்கு இந்த வருஷத்தில் நிறைய முன்னேற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் இருக்கும். இத்தனை நாள் நான் மற்றவங்களுக்காக இருந்துகிட்டு இருந்தேன், இனிமேல் அப்படி கிடையாது. என் குடும்பம், என்னுடைய ஃபஸ்ட்டு சர்க்கிள் என்ன அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உண்டு. முதலீடு பண்ணி ஒரு விஷயத்தில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கு. சில நேரங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்லது பண்ணாலும் கெட்ட பேர் வந்துடுது. இனிமேல் நம்ம கண்டுக்கலாம் முடியாது. நல்லது பண்ணிகிட்டே இருப்போம், கெட்ட பேர் வந்தாலும் வந்துட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் மனசில் இருந்துட்டு இருக்கும். என்ன சில உடல் ஆரோக்கியம், அதே சமயத்தில் சரியான நேரத்தில் சாப்பிட்றது, சரியான நேரத்தில் தூங்குறது, இது ரொம்ப நாள் மிஸ் ஆன விஷயங்கள் திருப்பி அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மேல் படிப்பு உங்களுக்கு சிறப்பாக இருந்து கொண்டு இருக்கும். அதே மாதிரி வீடு கட்டுறது, இடம் வாங்குறது போன்ற விஷயங்கள் அனுகூல்யமாக இருக்கும். பண வரவுகள் கூடியதாக இருக்கும். புதிய பிஸ்னஸ் பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பில் ஒரு புதிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். யார் உங்களுக்கு மேலே தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாலும் அவள் விலகி போய் நீங்கள் அந்த இடத்துல உட்கார்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதே மாதிரி சில தடங்கல்கள் யதார்த்தமாக இருந்துருக்கும். அந்த தடங்களை தாண்டி தான் நீங்கள் ஜெயிப்பீங்க. அதுவும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு. இல்லை, மேஷராசியில் இருக்கிறவங்களே பெரிய குரு தான்.
அவங்க ஏன் நான் ஏன் அடுத்தவங்களை குருன்னு சொல்லணும் அப்படின்லாம் கேட்பாங்க. இன்றைக்கும் ஒரு மேடை ஏறும்பொழுது ரஜினிகாந்தோ கமலஹாசனோ என் குரு பாலச்சந்தருக்கு நன்றிம்பாங்க ஃபஸ்ட்டு. இந்த இதுக்கு காரணம் அவர் தான் அப்படின்னு. இப்படி மேஷராசி நேயர்கள் என் வெற்றிக்கு காரணம் இவர் அப்படின்னு குருவாக ஏற்றுக்கிட்டு சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா உண்மையிலே மிகப்பெரிய உயரங்கள் அவர்களுக்காக கிடைக்கும். இந்த மேஷராசியில் கடன்கள் அடைவதும் புது கடன்கள் வாங்குவதும் பொன்பொருள் சேர்க்கை சேருவதும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அப்படிங்கிறது 100% அச்சீவ் பண்ண வேண்டிய அமைப்பு இவங்களுக்காக உண்டு. அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த பாக பிரிவினை பிரச்சனைகள், சொத்து வம்பு வழக்குகள் இதெல்லாமே பர்ஃபெக்டாக செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடும். கணவன் மனைவியிடையே இருந்த அந்யூன்யங்கள் அதிகரிக்கும். அதுதானே நம்ம ஆசைப்படுறோம். அப்போ அதே மாதிரி கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுறதுல மேஷராசி நேயர்கள் கில்லாடி. நான் இந்த டேட்டில் இந்த மாதிரி சொன்னேன், இதை செஞ்சேன் அப்படின்னு இதை இவங்களே வெளியில் போய் சொல்லக்கூடாது. அடுத்தவர்கள் சொல்லும்போது இருக்கட்டுங்க பரவாயில்ல அப்படிங்க. அதே மாதிரி என் குருவுக்கு நன்றிங்கிற வார்த்தையை மேஷராசி நேயர்கள் பகிரங்கமாக எல்லாருக்கும் தன் குருவை அடையாளப்படுத்தணும், குருவை ஏற்றுக்கணும். இல்லை நானே குரு, நானே எனக்கே அப்படின்னு சொல்லக்கூடாது. ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏதாவது பிளாக் வராமல் இருக்கணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். தூக்கத்திற்கு நிம்மதி கொடுக்கணும். ஏதாவது ஒரு உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யணும். ஏற்கனவே ஏதாவது தேக ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருப்பவர்கள் ரீசெக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே சமயம் இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்ற மாற்றத்துக்கு நீங்கள் தயாராகி கொள்ள வேண்டும். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சந்தோஷமான அலைச்சல்களே காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு தடை, உத்தியோக தடை, வியாபார தடை, தொழில் தடை எல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். பெற்றோருடைய அனுகூலத்தை பெரிதாக போற்றக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். பெற்றோர் வழியாக இருக்கக்கூடிய தொழில் உங்களை வந்து சேருவது ஆச்சரியத்தில் இருக்கும். 4 பிள்ளைகள் இருந்தாலும் உங்களிடத்தில் அந்த பொறுப்பை ஒப்படைப்பார்கள். அந்த பொறுப்பை செவ்வனையாக செய்து முடிக்கக்கூடிய ராசிக்காரர்கள். வேற்றுமொழி மதத்தினரால் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய ராசிக்காரர்கள். வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். ஆக மொத்தத்தில் நல்ல காலங்கள், நல்ல விஷயங்கள், சுபகாரியங்கள் எல்லாத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். தேகாரோக்கியம் முக்கியம், மன அழுத்தம் கூடவே கூடாது என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் ஜெயம். குரு தான் இருக்கும் இடம் விட பார்க்கும் இடம் பலம் அதிகம். 5, 7, 9 பார்க்க போகிறார். பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறார், அதற்கான பலன் சுப பலன் கிடைக்கும். 7ஆம் இடத்தை பார்க்க போகிறார், அதற்கான சுப பலன் கிடைக்கும். 9ஆம் இடம் பார்க்க போகிறார், சுப பலன் கிடைக்கும். 5, 7, 9ன்னு சொன்னீங்களே, அதனுடைய பிரச்சனைகள் எப்படி தீரும்? குரு பார்த்தா மாத்திரம் போதுமா? எனக்கு பணம் வேண்டாமா? நிச்சயமாக இடமாற்றம் வரும். அதிக சம்பளம், மன நிம்மதி, சந்தோஷம், ஊர் மாற்றம், இடமாற்றம், செயல் மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே வந்து சேரும். அதே மாதிரி தான் வியாபாரத்தில் மிகப்பெரிய முதலீடு உங்களுக்கு வந்து சேரும். பேங்க் லோன் கிடைக்கும். இது வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தது உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறைய பேர் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. ஆகவே சொந்த வீடு வாங்கலாம், கடன் தீரும். பழைய கடன் தீரும், புதிய கடன் ஆரம்பமாகும். ஏன்னா வீடு வாங்குறீங்க, வாகனம் வாங்குறீங்க, அப்போ இஎம்ஐ கட்டி ஆகணும் இல்லைங்களா? வருமானம் வந்தால் தானே புதிய கடன் நீங்கள் வாங்க முடியும். உங்களுக்கு குட்வில் இருந்தால் தான் சார் பேங்க்லேயே லோன் தருவான். அந்த குட்வில் உங்களுக்கு வரப்போகுது. ரிஷபராசி நேயர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். செயல்படுத்துங்க, வெற்றி பெறுங்க, வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ரிஷபராசி நண்பர்களுடைய வீட்டில் கண்டிப்பாக இனிமேல் டாக்டர்ஸ் உருவாவாங்க. 100% நீட் தேர்வுகளில் கிளியர் பண்ணக்கூடிய அற்புதமான ராசி லக்னம்னா அது ரிஷபம். ரிஷபராசி வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சூப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால குழந்தைகள் சம்மந்தப்பட்ட கவலை நிவர்த்தி ஆகும். நிறைய பேர் ஆத்ம கலைகள்னு சொல்லக்கூடிய சித்தா, ஆயுர்வேதா, யோகாசனம் இந்த மாதிரி விஷயங்கள்ல அதீதமான இன்ட்ரெஸ்ட். நிறைய பூஜைகள், புனஸ்காரங்கள், ஹோமங்கள் இதெல்லாம் வீட்டில் பண்ணக்கூடிய அற்புதமான காலகட்டம். தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது குலதெய்வம் வந்து எங்கள் வீட்டில் இருக்கா இல்லையா சார் தெரியலையே அப்படிங்கக்கூடிய கன்ஃபியூஷன் இது மேலே இருக்கவே இருக்காது. நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய காலகட்டம். 100% குழந்தை பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து கன்சீவ் ஆகி இதாயிரும். செகண்ட் குழந்தை மடி இப்போ பறக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் ஆகக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. காதல் கல்யாணம் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் தோஷமாக இருக்கக்கூடியது காலம் கல்யாணம். ஆனால் ரியாலிட்டி என்ன, அது பேர் காந்தர்வ விவாகம். போன ஜென்மத்தில் அந்த பந்தம் இருந்தால் தான் இப்போ நடக்கும். அதனால் வந்து இது என்ன காதல் கல்யாணம்னு சொல்கிறாங்களேன்னு தப்பாக எடுத்துக்கப்படாது. ரியாலிட்டி என்ன, அது இருந்துன்னா அது அப்படி தான் நடக்கும். இந்த காலகட்டங்களில் கல்யாணம் நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். 2ஆம் குழந்தை பிராப்தம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புது வேலை, புது தொழில், இது எல்லாமே அமையும். ரிஷபத்துக்கு அருமையான ஒரு லட்சணம், முக லட்சணம் வரக்கூடிய எல்லாமே குறையெல்லாம் தீர்க்கும். ரொம்ப முக்கியமாக சுகர் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கக்கூடிய நிலைமைகள் இருப்பீங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு புதுசாக நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உண்டு. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு
நல்ல செய்திகள் தரக்கூடியதாக, இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள். பிரிந்து போன சொந்த பந்தங்கள் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு எதுன்னு புலப்படாமல் இருந்துருக்கும், இதுவா அதுவாங்கிற புலப்படாமல் இருந்துருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றாக செயல்பட்டு அடுத்த நிலைக்கு வரும். குரு இருக்கும் இடத்துலேருந்து கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா 7ஆம் இடம், இந்த 7ஆம் இடம் இவளுக்கு சாதகமாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள், மற்றவங்க கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்குண்டான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள், மேல் படிப்பெல்லாம் இவங்களுக்கு சாதகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பலவிதமான எதிர்ப்புகள் மத்தியில் அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள். செய்யாத குற்றத்துக்காக தண்டனை இருந்துட்டு இருக்கிறவா, இல்லை நான் இது செய்யவே கிடையாது அப்படின்னு அதை நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலகட்டங்கள் இருந்து கொண்டிருக்கு. குழந்தைகளுக்கு படிப்பு, இடம் விட்டு இடம் மாற்றம், ஹாஸ்டலில் தங்க வைக்கிறது, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ஏதேனும் ஒரு நல்ல காரியங்கள் பண்ணுறது கூட இந்த காலகட்டம் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு மாற்றம், முன்னேற்றத்தை தரும். இந்த காலகட்டத்தில் ஸ்ரீரங்கநாதரை வழிபடுறது விசேஷமான பலன்களை தரும். மகாலட்சுமி வழிபாடு வெற்றியை தரும். ரிஷபராசிக்கு ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி, ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸில் சோதனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். தனக்கு சொந்தமில்லாத சொத்தை தன்னோடதுன்னு சொல்லிக்கக்கூடாது, தனக்கு சொந்தமில்லாத பணத்தை தன்னோடதுன்னு சொல்லிக்கக்கூடாது. எங்கேயாவது ஏதாவது போகிற இடத்துல ஏதாவது கிடச்சிதுன்னா கூட இது நமக்கு சொந்தமானது அல்ல, இந்த பையோ இல்லை ஒரு ஹேண்ட்பேக்கோ இல்லை ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸோ இல்லை ஃபோனோ, இல்லை இது நமக்கு சொந்தமானது அல்ல. நீங்கள் அதை ஆசைப்பட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதற்கான விரயம் 3 பங்கு இந்த குரு கொடுப்பார். இந்த குரு எந்த அளவுக்கு நல்லது பண்ணுறாரோ, எந்த அளவுக்கு சுப நிகழ்வுகள், சுப காரியங்கள், பொன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரகம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டேட்டஸை உயர்த்தி கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு டெஸ்ட்டுங்கிறத வச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ உங்களை பரிசோதித்து பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுடைய ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ். இல்லைங்க இந்த வெற்றிக்கு நான் காரணம் அல்ல, இவர் தான் அப்படின்னு அடுத்தவரை பார்த்து சொல்லணும். யார் அதை செய்தார்களோ அதை சொல்லணும். அதே மாதிரி இந்த அநியாயத்தை கண்டால் கொஞ்சம் பொங்கி அதை தட்டி கேட்கணும். எந்த இடத்துல நீங்கள் தட்டி கேட்குறீங்களோ அந்த இடத்துல மகாவிஷ்ணுவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். அவரே நிறைய பேத்துக்கு குருவாக நின்று வழி சொன்னவர் தான். வாமனனாக வந்து நின்று மகாபலி சக்கரவர்த்திக்கு குருவாக வழி சொல்லி அவனுக்கு மோட்சம் தரார். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த குருவினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது நிறைய சோதனைகள் உங்களுக்காக காத்திருக்கும். உங்கள் ஹானஸ்டிக்கு நிறைய டெஸ்ட் இருக்கும். பெருமாள் தாயார் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கே போய் சரண்டர் ஆகிடுறது மிதுனத்துக்கு நன்மை தரும் இந்த குரு பயிற்சி. குரு பயிற்சியில் எல்லா விஷயத்திலும் ஒரு சூப்பர் என்னன்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பிரச்சனையை தீர்த்து கொடுக்கும். ரொம்ப நாள் கஷ்டம், 7 வருஷம் 8 வருஷம் பட்ட ஒரு பிரச்சனை தீரும். அதுவே உங்களுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். பணப்பிரச்சனை தீர்த்து கொடுக்கும். பணப்பிரச்சனை தீர்த்தாவே மிதுனம் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆகிடும். தொழிலில் திடீர் அதிர்ஷ்டம் பெறுவார்கள், பெரிய அளவுக்கு யோகத்தை பெறுவார்கள். லாட்ரி டிக்கெட்டு போன்ற ஒரு விஷயம் அனுகூலத்தை தரும். சொத்துக்களில் இருந்த சிக்கல் தீரும். விற்காத சொத்து விற்று கொடுக்கும். குடும்பத்தில் மட்டும் அதீத கவனமாக இருக்க வேண்டும். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அதிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். உறவினர்களுக்குள்ளாக இருந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உறவினர்கள், நண்பர்கள் வருவதாலே நிறைய செலவுகள் வரும். அந்த செலவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். டே கேர், சர்ஜரி போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்து ஜம் என்று ஆகிவிடுவீர்கள். தேக ஆரோக்கியத்தில் இருந்த மரண பயம் நீங்கும். பெற்றோர் பெரியோருடன் அனுகூலங்கள் காணப்படும். அதீத பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். அரசியலில், அரசு துறையில் இருப்பவர்கள், அரசியலில் இருப்பவர்கள் பெரிய வெற்றிகளை பெற்று பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். குரு பெயர்ச்சியில் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை பத்திரமாக பார்த்துக்கொள்ளும். இந்த மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகம், அஷ்டம சனி முடியுது. இப்படி சுப பலனா வாழ்க்கையிலேயே ஒரு திருப்பு முனை ஏற்படக்கூடிய காலம் இந்த காலம். இந்த உடல் நிலையில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப நேரம் உழைக்க போகிறீங்க, ரொம்ப நேரம் வேலை செய்ய போகிறீங்க, அதனால் ஏற்கனவே டயர்டு. இது வரைக்கும் நீங்கள் உழைச்சதெல்லாம் வேஸ்ட்டாக இருக்கலாம், மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், ரெக்கக்னேஷன் இல்லாமல் இருக்கலாம். புதிய இடம், புதிய தொழில், புதிய வாழ்க்கை, புதிய பயணம் எல்லாமே புதுசாக அமையும். ஏன் உங்கள் நண்பர்கள் வட்டம் கூட புதுசாகவே அமையும். அந்த புதிய வாழ்க்கை, புதிய பயணம் உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கையை தரும். அந்த கோபத்தை மாத்திரம் விட்டு கொடுத்து போங்க. சொந்த வீடு அமையும், வாகனங்கள் அமையும், குழந்தைகள் அமையும், திருமண வாழ்க்கை அமையும், எல்லாமே சுப பலனாக அமையும். 4ஆம் இடத்துக்கும் உங்களுடைய 6ஆம் இடத்திற்கும் குரு பார்வை ஏற்படுறதுனால பழைய கடன்கள் போகும், புதிய கடன்கள் வந்தாலும் அது கட்டுக்குள் அடங்கும். இப்படி சுப பலனாக சொல்லலாம். முறையாக சிந்திங்க, செயல்படுங்க, வெற்றி பெறுங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். மிதுன ராசி நண்பர்களுக்கு முதல் விஷயம் இடமாற்றம் கொடுக்கும். 2வது வேலை மாற்றம் கொடுக்கும். நிறைய பேர் தலைநகரத்துக்கு பிரயாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே மாதிரி
இந்த லைஃப்பில் வந்து படிப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பு ஏற்படும். 100% வீட்டில் புது வீடு கட்டுவீங்க. புது வீடு, அதே மாதிரி புது நிலம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. புது கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ஆனால் என்ன, குழந்தைகிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரி கராராக நடந்துக்கக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயம் நடக்கலைன்னா சம்டைம்ஸ் டிசிப்ளின் தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். அதனால் வந்து குழந்தைகிட்ட இது வரைக்கும் இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ரெண்டாவது, நோய் கடன் வழக்குகள் எதுவாக இருந்தாலும் 100% க்ளோஸ் ஆகும். நிறைய பேர் கடனையே க்ளோஸ் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு காலம். எதிர்பாராத பணம் வரும், அதுதான் ரொம்ப பெரிய பியூட்டி. நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு, அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் இப்போ தீரும்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக கால் பாதங்களில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு காலகட்டத்தில் பொதுவாக புது முயற்சிகள் எடுக்கிறதுக்கு தயங்கக்கூடாது, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே 100% சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு குரு பயிற்சியாக உங்களுக்கு இருக்கப்படுது. சுபவிரயத்தில் இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்குறதுக்குள்ள யோகங்கள் சிறப்பாகவே இருந்துட்டு இருக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும், அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். மேல் படிப்பு இவங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு நகை கடைக்கோ ஒரு துணி கடைக்கோ போனோம்னா சாயந்தரம் ஆகிடும். எடுத்து முடித்து இதை எடுத்து அது தோணும், அதை எடுத்து அது தோணும், பேசாமல் ரெண்டே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் தோணி ஒவ்வொரு விஷயங்களும் ஒன்று இருக்க இன்னொரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. எத்தனை செல்ஃபோன் வச்சு தான் தூங்க போகிறையோ தெரில, அத்தனை செல்ஃபோன் இருக்குது, எத்தனை இது கேஜெட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நிறைய பொருட்களை வாங்கி வைத்து கொள்ளக்கூடிய காலம். இதெல்லாம் பிரயோஜனமாக இல்லை. எதெல்லாம் அசட்டை உயர்த்துமோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. திருமண காரியங்களில் தடை பெற்ற விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி பக்கத்துலேயே திருமணம் பார்த்துட்டு இருக்க ஒன்று செட் ஆகலை அப்படின்னா தூரத்தில் எங்கேனும் பார்க்கறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம். வெளிநாடு பிரயாணங்கள், வெளிநாட்டில் தொழில்கள்லாம் இவர்களுக்கு சாதகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். போஸ்டலில் படிக்கிறது, தொலைதூர கல்வி, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் இவங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. மிதுன ராசி நேயர்கள், இப்போது மிதுன ராசி நேயர்கள் குருவுக்கு நிறைய நன்றி சொல்லக்கூடிய ஒரு டைம் பீரியட். நிறைய பொருட்கள் சேரும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள், ஃப்ரிட்ஜு, கிரைண்டர், வாஷிங் மிஷின், கேஸ் ஸ்டவ், வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கன்சியூமர் டியூரபிள் இல்லை ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்டை மாற்றக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த குரு வந்து இவருக்கு மறைந்திருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். அது என்ன சொல்லுவாங்கன்னா, மறைந்த குரு நிறைந்த பொருளை தருவார் அப்படின்னு. அப்போது பொன்பொருள் சேர்க்கை இது இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மக்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா அதை பார்த்து சந்தோஷம்லாம் பட முடியாது. இந்த பணத்தை கொடுத்து ஒரு பொருள் வாங்கி கொடுத்தோம்னா குழந்தைகள் சந்தோஷப்படுவாங்க, வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் சந்தோஷப்படுவாங்க. இந்த மிக்சி ரிப்பேராக போச்சு, ரிப்பேர் கொடுத்தேன் வரல, வாஷிங் மிஷினை கழட்டி போட்டாங்க சரியாக வரல, கேஸ் அடுப்பு சைடில் எரியுது, அதை க்ளீன் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும் அப்படின்லாம் இருந்ததுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய பர்ஃபெக்டான டைம் பீரியட். அந்த ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இவங்களுக்காகவே அமையும். அதற்கான பணமும் இவர்களை வந்தடையும். இந்த பணத்தை செலவு பண்ணி சந்தோஷப்பட வேண்டிய அமைப்பு மிதுனராசி நேயர்களுக்காக உண்டு. நீங்கள் யாரை குருன்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்காக ஒரு வோட் ஆஃப் தேங்க்ஸ், ஒரு நன்றி இப்படி சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த குருவினுடைய முழு அனுகிரகம் பரிபூர்ணமாக மிதுனராசி நேயர்களுக்கு கிடைக்கும். கடகராசி இந்த குரு பயிற்சியில், ரிஷபத்தில் வரக்கூடிய குரு பயிற்சியில் திருவண்ணாமலை ஓடிடுங்க. அண்ணாமலையார் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். எல்லா விதத்திலும் நன்மைகள். 11ஆம் இடத்துல வரார் குரு, வேறு என்ன வேணும்? ஆனால் அதே சமயம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாட்டிப்பீங்க. ஷேர் கீர் போனீங்கன்னு வச்சுங்க, தெரு தான், யாரும் ஒன்றுமே சொல்ல முடியாது. ரோட்டில் நின்றுங்கன்னு ஐயோ போச்சுன்னு புலம்ப வேண்டியது தான். ஏன்னா எல்லா ஜோசியரும் கடகத்துக்கு சூப்பர்னு சொல்லுவாங்க. ஆனால் ஷேரில் போனீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. தைரியமாக முன்னேற்று சொல்லக்கூடிய அமைப்பு. பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், திருமணம், சுபகாரியங்கள், பிள்ளைகள் வீடு வாங்குவது, நிலம் வாங்குவதெல்லாம் ஏற்படும். குடும்பத்தில் கல்யாண அமைப்பு. ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களை பற்றி நான் பேசலை. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் டக்குன்னு நடக்கும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். கடகராசிக்காரர்களுடைய மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ கண்டிப்பாக வேண்டிய பொருள்கள் சேரும். ஆடை ஆபரணமாக இருக்கட்டும், வண்டி வாகனமாக இருக்கட்டும், நலம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், எல்லாம் சேரும். பெரிய பொறுப்புகளுக்கு வருவார்கள். பெரிய இடத்துக்கு அப்கிரேட் ஆவார்கள். அதுதான் ஆச்சரியமாக இருக்கும் கடகராசிக்காரர்கள். அஷ்டம சனி இருக்குது, 9ஆம் இடத்தில் ராகு இருக்குது, 3ஆம் இடத்தில் கேது இருந்தாலும் இந்த குரு பயிற்சி உங்களை டெவலப் பண்ணிவிடும். பெரிய ஆச்சரியத்தில் இருக்கும். தேக ஆரோக்கியத்திலும் வண்டி வாகனத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். கால், பாதம், முதுகு, ஷோல்டர் பெயினில் மிக கவனம். வண்டிகளை வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் குரு கொடுக்கக்கூடிய விஷயம்லாம் ஹாஸ்பிட்டலில் இருந்து தான் அனுப்பிக்கணும். அதை மட்டும் பார்த்துக்க. கடகராசிக்கு கடைசியாக என்னங்க சொல்கிறீங்க? எல்லா 2 ஜோசியர்களும் அப்படியே போட்டு அலசி எடுத்துட்டாங்க. ஆனால் என்னுடைய கேள்வி ஒன்று தாங்க. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியினால் எனக்கு பிரச்சனை இல்லை, செவ்வாயினால் பிரச்சனை வருமா வராதா? 9ஆம் வீட்டில் ராகு இருக்காரே, அந்த பிரச்சனை வருமா வராதா?
வராது சார். முதல்ல நம்பிக்கை வைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையே ஒரு நம்பிக்கை தாங்க. என்னென்னா குரு பார்க்குறார், குரு பார்வை இருக்குது. அந்த குரு பார்வை உங்கள் வீட்டுக்கு எந்த வீட்டில் போய் விழுறாருன்னு பாருங்கள். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு சுப பலனே நடக்கும். வாழ்க்கையே என்ன சார், சந்தோஷமாக தைரியமாக இருக்கட்டுமே. டிராஃபிக் ஜாமு, ஒரு யூட்டர்ன் பண்ணிட்டு வீட்டுக்கு போவோம். உடல் ஆரோக்கியம் பாதிக்கும், நேரத்துக்கு சாப்பிடுவோம், நேரத்துக்கு தூங்குவோம் சார். அஷ்டம சனியில் உங்களுக்கு குரு பலன் கிடைக்கிறது நல்ல நேரம், சாதுரியமான நேரம். இதை நீங்கள் உபயோகப்படுத்திங்க சார். என்னைக்காக இருந்தாலும் ஒரு பிரச்சனை தான். நீங்கள் சண்டையிலையும் சாகலாம், வீட்லேயும் சாகலாம். ஆனால் ஒன்று மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாழ்க்கைங்கிறது வெற்றி பெறுவதற்குத்தான், வாழ்க்கைங்கிறது சந்தோஷத்திற்காக தான், வாழ்க்கை என்பதற்கு வாழ்வதற்காகத்தான். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். கடகராசிக்கு உண்மையாகவே குரு பயிற்சி சூப்பர் தான் சொல்லலாம். ஏன்னா உங்கள் லாபத்தில் அப்படின்னு சொல்கிறதோட உங்கள் முதல்ல 1% என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதில் 1% எடுத்துன்னு போய் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் வந்து நீங்கள் உண்டியலில் போடலாம், ரொம்ப முக்கியமாக. ரெண்டாவது, எந்த அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுறீங்களோ, பெண்களுக்கான தான தர்மங்களில் மஞ்சள் குங்குமம், மூக்குத்தி, அதே மாதிரி ஒரு புடவை, இது தானம் பண்ணிவிட்டு எந்த ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் 100% சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், இது தானே இருக்கக்கூடிய கெட்ட பெயர், அவப்பெயர் இந்த மாதிரி இருக்காது, காலி. 100% நல்ல பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம். நிறைய பேருடைய வீட்டில் வந்து குழந்தைகள் ஒன்று சேர்வது, குழந்தை பிராப்தம் ஏற்படுறது, பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெறதுனால 100% பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். அதாவது பஞ்சாயத்து ஓடின்னு இருக்கும், அங்கே பங்காளி சண்டை அதெல்லாம் ஓடின்னு இருக்கும், அதெல்லாம் சரியாயிடும். 100% உங்களுக்கு தேவையான சொத்து வரும். நிறைய பேர் இடம் விற்க முடியாமல், வீடு விற்க முடியாமல் கஷ்டப்படுறது, அதெல்லாம் இப்போ விற்று பணமாக மாறும். அதனால் உங்களுக்கு பெரிய ஒரு கடன் அடையும். இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் நடக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சார், எனக்கு வயசு 40 ஆச்சு, கல்யாணமே ஆகலைன்னு சொல்லக்கூடிய அத்தனை பேருக்குமே 100% கல்யாணம் ஏற்படும். ஆக்சுவலாக கடகராசிக்கு உண்மையாகவே நல்லா தான் இருக்குது, பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது. மன உறுதி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தேவைப்படுறது. வண்டி வாகனங்களில் கவனமாக போகக்கூடிய ஒரு ராசியாக இருக்கிறது கடகம். அதாவது ஜாதகம் பார்க்க நிறைய பேர் வரும்போது இந்த கடகராசிக்கு நீங்கள் பேசாமல் ஒன்று பண்ணுங்க, நேராக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க சார். அங்கே தான் போக முடியலையே, வேற எங்கேயா இருந்தால் சொல்லுங்களேன் சார், பக்கத்தில் எதாக இருந்தால் சொல்லுங்கள் சார். இப்போ என்னென்னா அதெல்லாம் பண்ணுறதுக்கும் அதை செலவு பண்ணுறதுக்கும் இந்த நேரத்தை ஒதுக்கிறதுக்கும் மனநிலைகள் காரணமாக இருக்கிறது கிடையாது. அதுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு சாதகமாக இருக்கும், கொஞ்சம் மாறி வர்றதுக்கும். ஏன்னா சனி கேட்டாலும் குரு கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த குரு பகவான் ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். நிறைய இங்கேயும் அங்கேயுமா நடந்துகிட்டே இருப்பாள். சில பேர் காலாட்டிகிட்டே இருப்பாள், நீங்கள் பார்த்தலன்னா தெரியும், உட்காந்துட்டே இருப்பாங்க, காலாட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி யோசனை மனசுக்குள்ளே ஒரு தீராத யோசனைகள் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ராசியாக இருந்து கொண்டிருக்கும். நிறைய குடுக்கல் வாங்கலில் கவனம் என்பது தேவை. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சில மாற்றங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு. குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். திருமண பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்து பார்த்து நகர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உண்டு. இந்த காலகட்டத்தில் இவர்கள் திருப்பதி பெருமாளை வழிபாடு பண்ணுறது விசேஷ பலாபலன்களை கொடுக்கும் கடக ராசி அன்பர்களுக்கு. முந்தான முடிச்சுன்னு ஒரு படம், அதில் பாக்யராஜ் சார் வந்து ஒரு 3 பேர்த்த திட்டுவார், குரு துரோகி அப்படின்னு. குருவுக்கு துரோகம் செய்த ஒரு ராசி இந்த கடகராசி, இந்த கடகராசியின் அதிபதி. அப்போது அந்த குரு துரோகம் அப்படிங்கிறது இவங்க செய்யாமல் இருந்தால் பொன்பொருள் சேர்க்கை நிறைய இருக்கும், லாபம் 2 மடங்கு இருக்கும், பணத்திற்கான ஆசை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஆனால் குணம்னு ஒரு பக்கம் இருக்குல்ல, பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படின்னு. எப்போவுமே கடகராசி நேயர்கள் குணத்துக்கு பின்னாடி போயிட்டே இருந்தாங்க அப்படின்னா பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த குரு பயிற்சியில் நிறைய கிடைக்கும். குருவுக்கு துரோகம்ங்கிறது செய்யக்கூடாது. அவர் சொன்னது சின்ன சின்ன ஆலோசனைகள் தான், எளிமையாக தான் இருப்பார். ஏழை அந்தணன், புரோகிதன், பொன்னன் இப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ரொம்ப சிம்பிளாக தான் நிறைய யோசனைகள் சொல்வார். ஆனால் அந்த யோசனை தான் உங்களை ஜெயிக்க வைக்குமே தவிர பணமோ பொருளோலாம் ஜெயிக்க வைக்காது. லாபம் ரெட்டிப்பு இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி இப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். 11ஆம் இடத்தில் அனைவரும் சுபர் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஒன்று சண்டைக்கு நிற்கிறேன்னு மட்டும் நிற்கக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது. சிம்ம ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் சரணாகதி அடைவது ஏற்றத்தை பெறும் இந்த குரு பயிற்சி. 9ல் இருந்த குரு 10ஆம் இடத்துக்கு வருகிறார். பதவி பரிபோகம்லாம் பயப்பட வேணாம். ஏன்னா பதவி மாற்றத்தை கொடுப்பார், பதவியில் உயர்ந்த ஸ்தானத்தை கொடுப்பார், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பை கொடுப்பார். தனம், குடும்பம், வாக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். பெற்றோர் பெரியோருக்கு அனுகூலங்கள் காணப்படும். பெற்றோர் பெரியோரு சொத்துக்கள் மற்ற விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும். பெற்றோர்கள் மன நிம்மதியை பெறுவதனால் சிம்ம ராசிக்காரர்கள் ஆச்சரியத்துடன் அனுகூலத்தை பெறுவார்கள். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக சோம்பல்களெல்லாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும்.
உடற்பயிற்சி அதிகமாக செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். குருவின் பார்வை 6ஆம் இடத்துக்கு வருவதனால் எதிரிகளிடம் இருந்த பிரச்சனை பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். பழைய கடன்களை பைசல் செய்து புது கடன்களை பெறுவீர்கள். அது சந்தோஷ கடனாக ஏற்படும். கடன் நல்ல விதமாக மாறுவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி தரும். எதற்காக கடன் வாங்கணும் தெரியாமல் அடைத்து கொண்டிருந்த சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பாக எல்லாவற்றிலும் வெளியில் வந்து நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். எதிரிகள் விஷயத்திலிருந்து ஒரு பதட்டம், எதிரிகள் விஷயத்தில் நண்பர்களாக இருந்து பிரச்சனையானவர்கள், இவர்களால் இது நடக்குமோ அது நடக்குமோ என்ற பதட்டமெல்லாம் மாறி சிம்மத்திற்கு அனுகூலமும் சந்தோஷம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு சுபம் அனுகூலங்கள் கண்டிப்பாக ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதிக கவனத்துடன் பார்த்து கொள்ள வேண்டும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் அனுகூலங்கள், கடல் கடந்து பயணங்கள் எல்லாம் சுப பயணங்களாக மாறிக்கொள்வது இந்த விசேஷமான குரு பெயர்ச்சியில் ஏற்படும். பதவி உயர்வுக்கு தயாராகி கொள்வது ஏற்றத்தை பெறும். சிம்மராசி நேயர்களுக்கு இது கவனமுடன் இருக்க வேண்டிய காலம். இது ஒரு அனுபவ காலம். இந்த காலகட்டங்களில் குடும்பத்திலையும் சரி, வெளிவட்டார பழக்கங்களையும் சரி, உங்களால் சாப்பிட்டவங்களாலேயே பிரச்சனை வரும். நம்பிக்கை துரோகங்கள், தேவையில்லாத கோபங்கள், உங்களுடைய வாக்கு சாதுரியம், இது எல்லாமே முக்கியமாக கணக்கிடப்படும். இது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத சிந்தனையினால் அசிடிட்டினால நரம்பு பிரச்சனை, நரம்பு பிரச்சனையினால மென்டல் ஸ்ட்ரெஸ், தூக்கமின்மை, மனோ பயம், மனோ கிளேச்சம் அப்படின்னு நிச்சயமாக உங்களுக்கு தரும். அப்போ எங்கே நமக்கு பாதிக்குது? அந்த வாக்கு. நம்மளுடைய வாக்கே நமக்கு யமனாக மாறும். நமது வாக்கே நமக்கு பிரச்சனையாக மாறும். ஆகவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது சரியான நேரத்தில் சாப்பிடணும், சரியான நேரத்தில் தூங்கணும். ஊர் விட்டு ஊர் போகிறதோ, இடம் விட்டு இடம் மாறுறதோ, தொழில் மாற்றுறதோ, அல்லது உங்களுடைய வருமானத்துக்கு எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், கடனை எப்படியெல்லாம் தீர்க்கலாம். ஒன்றுங்க, 7ஆம் இடத்துல வந்து லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லைங்க, பிஸ்னஸ் பார்ட்னர் கூட சொல்லலாம். அந்த பிஸ்னஸ் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர்கிட்ட நிதானமாக பொறுமையாக இருந்தால் இந்த ஆண்டு சுபமான ஆண்டு. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சிம்மராசி நண்பர்களுக்கு முதல் விஷயம் வந்து குடும்பத்தில் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு மட்டும் புரிஞ்சுக்கணும். வேலை செய்யக்கூடிய இடத்துல பாஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறலாம் தவிர்ப்பது நல்லது. இந்த காலகட்டங்களில் பொதுவாக ஒரு மாற்றம் வந்தால் வேலைகளில் இமீடியட்டாக எடுத்துக்கிறது நல்லது. உபதேசம் செய்யக்கூடிய தொழில், டீச்சிங் உத்தியோகம், பேங்கிங் உத்தியோகம், 10 பேருக்கு வந்து நம்ம உபதேசம் செய்யக்கூடிய அட்வைஸ் பண்ணக்கூடிய எந்த வேலை கிடைச்சாலும் இமீடியட்டாக அக்செப்ட் பண்ணிக்கலாம். நிரந்தரமாக ஒரே தொழில் இருக்கேன் சார், ஆனால் இப்போ ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்குறேன், ஏன்னா பேசிக்கலாக இன்ட்ரெஸ்ட் வராது. வேலைகளில் உட்காந்து வேலை செய்யணும்னா கஷ்டம், மனசு வந்து அதில் ஒத்துக்காது, மனசு லயப்படாதுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக ஏற்படும். அப்போ என்ன பண்ணணும்? இருக்கிற விஷயத்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் பண்ணாமல் இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறது. ஆர் நீங்கள் ஒரு முதலாளியாக இருந்தீங்கன்னா இன்னொரு யார் மேனேஜரோ அவருக்கு ஜாதகம் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்து அமைச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் பிஸ்னஸில் பிரச்சனை வராது. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி கொடுக்கும். அபாரமான ஒரு பேச்சு திறமை. எந்த விஷயத்தையும் யாராக இருந்தாலும் சரி டீட்டெயில்டாக சொல்லி ஒரு விஷயத்தை முடிக்கிறதுல நீங்கள் கெட்டிக்காரராக இருப்பீங்க. நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். ரொம்ப முக்கியமாக புது விஷயங்களில் அப்கிரேட் பண்ணிக்கொள்ளக்கூடிய, அதாவது உங்களை நீங்கள் நிறைய புது விஷயங்கள் கற்றுக் கொடுப்பீங்க. நிறைய கோர்ஸ் படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய பேர் வீடு கட்டுவீங்க, எதிர்பாராத வீடு அமையும், நல்ல இடத்துல வீடு அமையும். பக்கத்தில் வந்து ஆர்மி குவார்ட்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதாவது மெயினாக மிலிட்ரி ஃபோர்ஸஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு அமையும். நிறைய பிரச்சனைகள், வம்பு தும்பு வழக்கல் இதெல்லாம் கிளியர் ஆகக்கூடிய அற்புதமான காலகட்டம். பேசிக்கலாக சிம்மராசிக்கு நல்லா இருக்குது, பயப்பட வேண்டாம். வேலை மட்டும் ஜாகிரதையாக இருந்தால் போதும். சிம்மராசி அன்பர்களுக்கு இப்போ வந்து குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு வந்திருக்கார். இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியான சில மாற்றங்களுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும். அதாவது ரொம்ப பார்த்து ஒரு விஷயத்தை நகர்த்துறது ரொம்ப நல்லது. நல்லவங்கன்னு நினச்சா எதிரியாக மாறலாம், எதிரின்னு நினச்சா அவன் நல்லவாளாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சொந்த பந்தங்கள்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுறது நல்ல தன்மைகளை கொடுக்கும். நல்ல வளர்ச்சிகள் இருக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். யார் என்னென்ன இப்படிங்கிற குணாதிசயங்கள்லாம் தெரிய வரக்கூடிய காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கும். சில தெய்வீக வழிபாடு, பித்ருக்களுடைய கர்ம காரியங்கள்லாம் தவற விட்டவா திருப்பி தொடங்கிறது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் தொழில் முறையில் அட்வைஸ் பண்ணும்போது அவருக்கு முதல்ல அந்த தொழில் தெரியுமான்னு பார்க்கணும். அந்த தொழில் தெரியாமல் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அந்த அட்வைஸை பார்த்து நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிடலாம், அது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. நல்லா வேலை செய்கிறவாளை குறை சொல்லி திட்டி அதட்டி பேசி அவட்ட காரியத்தை சாதிக்கணும்னு நினச்சா அவள் வேலையை விட்டு போயிடுவாள். அதனால் சூதகமாக பேசி காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருந்தால் சிம்மராசி அன்பர்களுக்கு சிறப்பாக இருக்கும். குரு பார்வை குடும்ப சூழ்நிலைகள்லையும் பண விவகாரங்கள்லையும் இருக்கங்காட்டி நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். கவலை வேண்டாம்.
இந்த சிம்மராசி அன்பர்கள் சிவாலயத்துக்கு சென்று வழிபாடு பண்ணுறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு வம்பு தும்பு வாதம் எல்லாமே வந்து தான் சேரும் இந்த டயத்தில். அது கிரகங்களோட ஸ்தானம் வந்து ரொம்ப பலகீனமாக இருக்குது. ஒரு அட்லீஸ்ட் குருவாவது ரொம்ப நல்லா இருக்கணும். குருவினுடைய ஸ்தானமும் அந்தளவுக்கு பலம் பெற்ற நிலையில் இல்லை, பலம் பெற்ற நிலையில் இல்லை. ஆனால் குரு இருக்கார் அந்த இடத்துல, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இப்போ பலம் பெற்ற நிலை இல்லை அப்படிங்கிறப்ப சோதனைகள், ஏமாற்றங்கள், தவிப்புகள், சரிவுகள், உடல் நலத்தில் பாதிப்பு போன்ற விஷயங்கள் யார் வேணாலும் எந்த டைரெக்ஷன்லேருந்து வேணாலும் எப்போ வேணாலும் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமை. இந்த டிபார்ட்மெண்ட், டிவிஷன், டிகாஷன் இதெல்லாம் மாறி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிர்பந்தம் அப்படிங்கிறது இருக்கும். வேறு வழி இல்லை அப்படின்னு 3 நாளைக்காவது தன்னுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை அப்படி தூக்கி போட்டுட்டு, இல்லைங்க அவங்க பார்த்துட்டு நான் இப்படி ஓரமாக இருந்துக்கிறேன் அப்படிங்கிற நிலை சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். சட்டம், சமூகம், காவல், வம்பு, வழக்கு, பஞ்சாயத்துலேருந்து நோட்டீஸ் வீட்டு கதவுலேயே வந்து ஒட்டிட்டு போகிற அளவுக்கு தான் டைம் பீரியட் இருக்குது. நான் ஒரு ராசிக்கு ஆகா 6ஆ வருது, 4ஆ வருது, தேனா வருதுன்னா இன்னொரு ராசிக்கு என்னென்ன வரும்னு நீங்களே பார்த்துக்க. பாம்பு, பள்ளி, பூரா இதுதான் வரும். பிள்ளையார்பட்டிக்கு போயிடுங்க, எல்லா கஷ்டமும் தவிடுபடி ஆகிடும். எப்பாவது போகிறதுக்காவது ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் அஷ்டமத்தில் இருந்த குரு 9ஆம் இடத்துக்கு வரார். ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னுவாங்க. அதுக்காக ஓடி போனவங்கெல்லாம் நீங்கள் சொல்ல நான் அந்த அளவுக்கு அதனுடைய வலிமையான அமைப்பு. குரு டைரெக்டாக 5ஆம் பார்வை, விசேஷ பார்வையில் உங்களை பார்க்குறார். எல்லா விதமான அடல்ஸும் போகும், கஷ்டங்கள் தீரும், குடும்பத்தில் இருந்த பிரச்சனை தீரும், மன அழுத்தம் போயிடும். ஏதோ ஒன்று யோசிச்சு குழம்பிக்கினே இருப்பீங்க, கத்திக்கினே இருப்பீங்க, வீட்டுக்குள்ளே கத்துவீங்க, வேலையில் கத்துவீங்க, வெளியில் கத்துவீங்க, எல்லாம் மாறிடும். ஏதாவது ஒன்றுமே இருக்காது, எல்லாத்துலேயும் நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் துணை அல்லது துணைவேறு அம்மா எப்போ தான் இது சரியாகும்னு நினச்சிருப்பாங்க, அதெல்லாம் மாறிடும். போ எல்லா விதத்திலும் நன்மை தரும். பிள்ளைகளுடன் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலம் காணப்படும். அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். இது வாங்கணும், அதை வாங்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், எல்லாவற்றிலும் ஒரு டீசெண்டாக ஒரு ட்ரெஸ்ஸு பண்ணால் கூட அது மேட்சிங்காக போடுவது. ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்ச நாள் இல்லாமல் இருக்கும், அதெல்லாம் வந்துடும். வண்டியில் மாற்றம் கிடைக்கும், பயணங்கள் காணப்படும், வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் கிடைக்கும், கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமெல்லாம் கண்டிப்பாக கன்னியாராசிக்காரர்களுக்கு ஏற்படும். சுபகாரியங்கள் எல்லாமே வரும். இந்த நேரத்தில் கல்யாணம் ஆகாத கன்னியாராசிக்காரர்கள்லாம் செட்டில் ஆகிட்டு கல்யாணம் ஆகணும்னா 12 வருஷம் பொறுத்து தான் ஆகும். அதோடு யோசிச்சுக்குங்க, அது உங்களுடைய நிலைமை. டக்குன்னு எல்லா காரியத்தையும் பண்ணிக்கோங்க. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு அனுகூலங்கள் காணப்படும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கி எஜமானாகோ அல்லது எஜமானியாகோ ஆறக்கூடிய அமைப்பு அனுகூலத்தை பெற்றுத்தரும். பெண்களுக்கு யோகத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரக்கூடிய குரு பெயர்ச்சி கன்னியாராசிக்காரர்களுக்கு இந்த ரிஷப குரு பெயர்ச்சி. எப்பவுமே குரு பலன் பார்த்தீங்கன்னா ஒன்று பார்வை பலம் இருக்கும், இல்லைன்னா ஸ்தான பலம் கிடையாது. இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் இப்போ பார்த்துங்களேன், ஓடியவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்னா அவன் ஓடினா கூட 9ஆம் இடத்துல குரு இருந்தால் தான் ஓட முடியும், இல்லைன்னா படுத்துக்கிட்டு தான் இருப்பான். அப்படிப்பட்டவன் கடந்த 4-4.5 வருஷமாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க எங்கே தான் ஓடுவோம் அப்படின்னு, கரெக்டாக உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு ஓட போகிறீங்க. அற்புதமான காலமாக இருக்க போகுது. சரியானபடி பிளான் பண்ணி ஒன்றுத்தையும் நிதானமாக செய்யுங்க. முதல்ல வேலை, வருமானங்களை செஞ்சுங்க, பழைய கடனை தீருங்க, ஆரோக்கியத்தை கொண்டு வாங்க, திருமண வாழ்க்கையை பண்ணுங்கள், குழந்தை பாக்கியம் பெறுங்க, வீடு வாங்குங்க, ஃப்ளாட் இருந்தால் சொந்த வீடு வாங்குங்க. இப்படி சுப பலனாக சொல்லிக்கிட்டே போகலாங்க. தனக்காரகன் இல்லைங்க, தனக்காரகன் தனத்தை கொடுப்பான். ஆனால் நான் சொல்கிறத நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்கள் உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, வேற்றுமொழி இனத்தவர்கள் கூட கவனமாக இருங்க. கவனமாக இருந்தால் ஈஸியாக ஜெயிக்கலாம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். கன்னிராசி நண்பர்களுக்கு தெய்வ அனுகிரகம், தெய்வ சங்கல்பம், முன்னோர்கள் சார்ந்த அனுகிரகம் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக இருக்கப்படுது. வீட்டில் இது வரைக்கும் நடக்காத எந்த விதமான நல்ல சம்பவங்களாக இருந்தாலும் இம்மீடியட்டாக நடக்கும். நிறையா பேருக்கு வெளிநாட்டிலேருந்து பையன் வருவான், வெளிநாட்டிலேருந்து பொண்ணு வருவாங்க. வேற்று மொழி, வேறு இடம், வேறு ஸ்டேட்டு, அந்த மாதிரி தான் அவங்களுக்கு அமையும். ஆனால் என்னென்னா அவங்க குடும்பம் வந்து ரொம்ப பாரம்பரியமான குடும்பமாக இருக்கும். அவங்க வீட்டில் வந்து நகை கடை வச்சுருக்கலாம், பெரிய ஆடம்பரமான ஜவுளி கடை வச்சுருக்கலாம். இந்த மாதிரி இடம், அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு பொண்ணு இல்லை பையன் வர்றதுக்கு வாய்ப்பு. முதல் விஷயம் மென்டல் டார்ச்சர், மென்டல் டென்ஷன், சன்னியாசி மாதிரி இருக்கக்கூடிய மனநிலை கம்ப்ளீட்டாக மாறும். தெய்வம் வந்து நம்ம கூட இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுங்க. இது பவர் ஆஃப் இன்ட்யூஷன்னு சொல்லுவாங்க. உங்கள் மனசு சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே தத்ரூபமாக பலிக்கக்கூடிய அற்புதமான ஒரு குரு பயிற்சின்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக நல்ல பேர் வாங்குவது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வரைக்கும் கிடைக்காத நட்பு உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு ஒரு விஷயத்தை தோண்டி வெளியெடுக்கணும்னா ஆசை, அதில் கன்னிக்கு ரொம்ப அட்வான்டேஜ். அதாவது மறைந்த ரகசியங்களை கண்டுபிடிக்கக்கூடிய தத்துவம் அது இந்த காலகட்டங்களுக்கு சர்வசாதாரணம். நிறைய பேருக்கு வந்து புதையல் கிடைக்கும். சில பேருக்கு இடம் வாங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டும், அந்த இடத்து பக்கத்தில் எதிர்பாராமல் பெரிய ஒரு கோவில் இருக்கும், அதே உங்களுக்கு பெரிய வரப்பிரசாதம்.
நிறைய பேருக்கு தெய்வ அனுகிரகம் சூப்பர். ரொம்ப முக்கியமாக குழந்தைகள் ஆரோக்கியத்துடன் நல்லா மேலே வரக்கூடிய அற்புதமான ஒரு குரு பயிற்சின்னு சொல்லலாம். அது ரொம்ப முக்கியமாக திருப்பதிக்கு போய் பூவமுடி காணிக்கையார் கொடுத்துட்டு வாங்க. மன நிம்மதி சர்வ ரோக நிவாரணியாக இருக்கக்கூடிய அற்புதமான ஆண்டு இந்த குரு பயிற்சி. கன்னிக்கு கொடுக்க போகிறது சூப்பராக இருக்குது. கன்னிராசி அன்பர்களுக்கு கிண்டல் கேலி பண்ணவங்க முன்னாடி ஜெயித்து காமிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ரொம்ப அற்புதமாக காலகட்டங்கள் இருந்து கொண்டிருக்கும். சில யோசனை மனசுக்குள்ளே, அதாவது வெளியில் ஒன்று இருக்கும், மனசுக்குள்ளே ஒன்று இருந்துருக்கும். இந்த ரெண்டு யோசனையும் சமாளிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டங்கள். சினிமாவில் இருந்துட்டு இருக்கிறவா, டைரக்ஷன் லைனில் இருந்துட்டு இருக்கிறவா, வாய்ப்புகள் தேடின்னு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் மைன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, கோல்டு சம்மந்தமான இதில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். பெண்களுக்கு பார்த்துட்டேன் அப்படின்னா மூக்குத்தி வாங்க போய் பெரிய நகையாக வாங்கிட்டு வரதுக்குண்டான யோகங்கள் கிடைக்கும். அதே சமயத்தில் பொட்டிக்கெல்லாம் வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். 2 பேர் சேர்ந்து நான் இதை பண்ணிக்கலாம் நீ இதை பண்ணிக்கலாம்னு சொல்கிறவாட்ட கொஞ்சம் சண்டை வந்துடும். கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி மாற்றங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருந்துட்டுருக்கு. எப்பவுமே குழந்தைகள் மேலே அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு பெரிய அலாதீத அக்கறை இருந்துட்டுருக்கும். அப்போ குழந்தைகளுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டதுன்னா தனக்கே ஏற்பட்ட மாதிரி இருக்கும். இந்த 12th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இருக்க புஸ்தகத்தில் இருக்கிற பாதி ஆன்சர் அம்மா அப்பா சொல்லிடுவாள். ஏன்னா பார்த்து உட்காந்து கேட்டு படித்து அந்த மாதிரி குழந்தைகளுடைய முன்னேற்றத்துக்காக சின்ன சின்ன கிளாஸஸ் சேர்த்துறது, சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு பங்கேற்கிறது. இத்தனை நாள் அவங்களுக்கு டைம் கொடுக்க முடியல, கொஞ்சம் டைம் கொடுத்து அடுத்த நிலைக்கு கொண்டு வரலாங்கிற ஒரு எண்ணங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ குரு பெயர்ச்சி சாதகமாக பாதகமாக? சாதகம். ஏதேனும் பொருட்கள் சேர்க்கறதுக்கு மிகப்பெரிய சாதகமாக இருந்து கொண்டிருக்கும். இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு விசேஷ வழிபாடாக அமைத்து கொடுக்கும். கன்னிராசிக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கூடுவதற்கான ஒரு காலகட்டம். இப்போ இவங்களுடைய வார்த்தைக்கு ரொம்ப பெரிய மரியாதை அப்படிங்கிறது ஃபேமிலிலேயும் கிடைக்கும், வெளி வட்டாரத்துலேயும் கிடைக்க ஆரம்பிக்கும். நல்ல புண்ணிய காரியங்கள், தான தர்மங்கள், க்ஷேத்ராடனங்கள், பிரயாணங்கள். சார் நான் ஊர் எல்லையை தாண்ட மாட்டேன் சார், நான் மாடிப்படி விட்டு கீழெல்லாம் இறங்க மாட்டேன், எங்கள் தெரு முக்கெல்லாம் தாண்ட மாட்டேன்னு சொல்கிற கன்னிராசி நேயர்கள் கூட ஒரு க்ஷேத்ராடனம் போகலாம், ஒரு நதியில் நீராடலாம், ஒரு வைபவம் செய்யலாம், அக்னி வளர்க்கலாம். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிறது எல்லாம் பூமியில் கீழே இழுக்கும். ஆனால் அக்னி எரிய விட்டால் மேலே போகுதில்ல, அப்போது மேலே ஏதோ ஒரு விசை இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ இப்படி அமானுஷ்யங்கள், இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள், இந்த வேகமாக போகிற உலகத்தில் ஒரு சின்ன பிரேக் நம்ம நிகழ்ச்சியில் இல்லை, கன்னிராசி நேயர்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரேக், ஒரு வைபவம் பார்ப்போமே, ஒரு பூஜை புனஸ்காரத்தில் ஈடுபடுவோமே. எழுதும்போது பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு தான் எழுதணுமா. அந்த விநாயகரோட பெருமையை புரிஞ்சுக்கிறதுக்கான டைம் பீரியட் கண்டிப்பாக கன்னிராசி நேயர்களுக்காக உண்டு. அவரே குருவாக நின்று தான் மகாபாரத காப்பியத்தை வேதவியாசர் சொல்ல எழுதுறார். அப்போ அவருக்கு குருஸ்தானம்ங்கிறது, அவரை மிஞ்சின குருங்கிறது யார் இருக்கா? துளாராசிக்காரர்கள் குரு பயிற்சி 8ஆம் இடத்துக்கு வருகிறார். உடனே பயந்தெல்லாம் ஒன்றும் ஆகாதீங்க. உங்களுக்கு குரு ஆனவர் மறைவு ஸ்தானத்தில் வர தான் உங்களுக்கு விசேஷம். எல்லா விதத்திலும் ஏற்றம் பெறுவீர்கள். தனம், குடும்பம், வாக்கு அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். சுபகாரிய அமைப்புகள் காணப்படும். வீடை புதுப்பிப்பது, இன்டீரியரை மாற்றுவது, இன்னொரு வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, வண்டி வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுவதெல்லாம் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். நிறைய டிராவல் செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் பல விதத்தில் ஆனந்தத்தை பெறும். விசா, பாஸ்போர்ட் எல்லாம் சரி செய்து வைத்து கொள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். தேகாரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். ஏற்கனவே என்ன பாதிப்பு இருக்கிறதோ அதற்குண்டான மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்பவர்கள் புத்திசாலிகள். வண்டி வாகன விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல அமைப்பு காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபங்கள் கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அபிராமி அந்தாதி படிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு உத்தரவாக எல்லா விதத்திலும் ஏற்றத்தை தரக்கூடிய குரு பயிற்சி தைரியம், திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். துளாராசி நேயர்களுக்கு என்னதான் குரு 8ஆம் வீட்டில் போனால் கூட நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்களே, ஸ்தான பலம் கிடையாதே சார், பார்வை பலம் தானே சார். ஏன்னா இப்போ டிவி பார்த்து யூடியூப் பார்த்து எல்லாரும் அவங்கவுங்க ஜோதிடர் ஆகிட்டாங்க. அப்போ 12ஆம் வீட்டையும் 2ஆம் வீட்டையும் குரு பார்க்க போகிறார் சார் அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அதுதாங்க பலன். நீங்கள் சொன்னது தான் கரெக்டு. உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துங்க. வெளிநாடோ வெளி மாநிலமோ, எங்கள் அண்ணன் செல்வி கூட சொன்னார் பாருங்கள், வீசா எடுத்து வச்சிங்க. வீசா எடுத்து வச்சா கூட வெளிநாட்டுக்கு போயிடுவீங்க. அந்த வீசா கிடைக்கணுமே. இப்போது வீசா கிடைக்கும்னு அவரே சொல்லிட்டார். அப்போ உங்களுக்கு வீசா கிடைக்கும், ரெடியாக எடுத்து வச்சுங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ போகிறது மன நிம்மதி, உடல் ஆரோக்கியம், இது அத்தனையும் விட உங்களுக்கு செலவுகளுக்கு கட்டுப்படக்கூடிய அளவுக்கு வருமானம் வரும். இஎம்ஐ கட்டலாம். ஆக மொத்தம் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆண்டு பொன்னான ஆண்டு. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.
முதல் விஷயம், துலாம் ராசி நண்பர்கள் என்ன பண்ணால் ஒரு உண்டியலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக பணம் சேர்த்து ஸ்ரீரங்கத்துக்கு கொண்டு போய் தானம் பண்ணணும். ஏன்னா அஷ்டமத்தில் குரு வரும்பொழுது பொதுவாகவே ஒரு பெண் சம்பந்தப்பட்ட தோஷம் ஏற்படலாம். நிறைய பேருடைய வீட்டில் குழந்தை பிராப்தம் இல்லாமல் IVF சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்பீங்க. அத்தனை பேருக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஆனால் இந்த பாக்கியத்தினால உங்கள் லைஃப்பில் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறையா பேருடைய லைஃப்பில் இந்த காலகட்டங்களில் இடமாற்றங்கள் கொடுக்கும், நிறைய பேருக்கு தனப்பிராப்தத்தை கொடுக்கும், லைஃப்பில் நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். அதே சமயம் இந்த கமர்ஷியலான விஷயங்கள் நல்ல ஏற்றம் கொடுக்கும் பொழுது ஃபேமிலியை தியாகம் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் வெளியே இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை வீட்டை பிரிஞ்சோ இல்லை குழந்தைகளை பிரிஞ்சோ கொஞ்சம் காலகட்டம் வெளியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போகக்கூடிய ஸ்டெப்பு. இந்த காலகட்டங்களுக்கு ஆக்சுவலாக குபேர யோகம்னு சொல்லலாம். கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா ஜாக்பாட் தான். ஆனால் என்னென்னா ஒரு விஷயத்தை தியாகம் செய்து இன்னொரு விஷயத்தை விட வேண்டிய ரொம்ப முக்கியமான காலத்தருணம். எந்த விதமான கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு பிரச்சனைகள் மற்றவங்களுக்காக போய் நான் இருக்கேன்னு போய் முன்னாடி சொல்கிறது, இவங்களுக்கு லோன் கொடுக்குறேன்னு சொல்கிறது, லாஸ்ட்டில் உங்களை மாட்டி விட்டுருவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க. பல விதமான பிரச்சனைகள் தீரும். கவனமாக இயற்கை சொல்லக்கூடிய சூக்ஷமத்தை புரிந்து கொண்டு அதுதான் உங்களுக்கு ரகசியம். அந்த ரகசியத்தை உடைத்தால் போரும். துலாம் ராசி நண்பர்கள் வேற லெவலில் இருப்பீங்க, தைரியமா இருங்க. துளாராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி 8ல் போய் உட்காந்துருக்கார். 3ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி பிரயாணத்தில் சில தடங்கல்கள், சில காரியங்களில் சில பிரச்சனைகள்லாம் வந்து பேசி அதுக்கப்புறம் தானாகவே சால்வ் ஆகும். ஒரு பிரச்சனைகளில் நல்லதில் ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி ரெண்டையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு நிறையா இருந்துருக்கு. அதே சமயத்தில் திடீர் வெற்றி உண்டு, திடீர் பணவரவுகள் உண்டு. இல்லைன்னு சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்கள் பேரை பயன்படுத்தி மற்றவங்க அதை யூஸ் பண்ணி அதை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பிரபல்யமாக இருக்கிறவங்க கவனமாக இருக்க வேண்டும். துளாராசி அன்பர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யோகா, தியானம் போன்ற விஷயங்களை கடைபிடிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மற்றவங்ககிட்ட காசை வாங்கி ஒரு தொழில் பண்ணும்பொழுது அந்த தொழில் விவகாரங்களில் அவங்களுடைய ஷேர் இருக்குன்னு மறக்காமல் நம்ம அதை அவங்களுக்கு கொடுக்கறது நல்லது. இல்லை நம்ம கொடுக்காம அதை மறந்து நம்மளே எடுத்து செலவு பண்ணும்போது அதில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. துளாராசி அன்பர்களுக்கு சில நேரங்களில் ஆரோக்கிய குறைபாடுகள் அலைச்சல் ரீதியாக இருந்து கொண்டிருக்கும். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வீக வழிபாட்டை ரெகுலராக அதை கடைபிடிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். கோபூஜை பண்ணுறது விசேஷ பலன்களை கொடுக்கும் துலா ராசி அன்பர்களுக்கு. துலாம் ராசிக்கு ஃபேமிலியில் இந்த டிஸ்பியூட்ஸ் எல்லாமே செட்டில் ஆகிடும். ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவன் குருவினுடைய ஸ்தானம் மாறினாலுமே இந்த அமைப்புங்கிறது ஆகஸ்ட் மாதம் முடியும் வரை, அதாவது ஆடி மாதம் முடியும் வரை உங்களுக்கு தான் சாதகமாக இருக்கும். அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உங்களுடைய கையில் இருக்குது. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். கணவனே கண்கண்ட தெய்வம், மணாலனே மங்கையின் பாக்கியம், கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதும் போய். அன்புக்குரிய உறவுன்னு வந்துருச்சுன்னா அவங்க மட்டுமே மெய். நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அதை விட ஒரு சந்தோஷம் வேறு எதுவும் இருக்க முடியாது. கணவனுக்காக மனைவியும், மனைவிக்காக கணவனும் ஒருவரை ஒருவர் கைப்பிடித்து ஒன்றாக உட்காந்து நிறைய பிளானிங் செய்ய வேண்டிய தருணங்கள். இந்த மாதிரி பிளானிங் அப்படிங்கிறது சிறப்பாக இருந்துருச்சுன்னா எக்ஸிக்யூஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த குரு உங்களுக்கு நிறைய ஆலோசனைகள் வெவ்வேறு மனிதர்கள் மூலமாக சொல்லிக்கிட்டே இருப்பார். அது எல்லாத்தையும் காது கொடுத்து கேளுங்க. அந்த வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அந்த வாய்ப்புகளை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே வெற்றி பெறக்கூடிய தருணம். மாற்றங்களை நோக்கி தயாராக இருக்கணும். எந்த மாற்றம் வந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள தயார்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி ஃபினான்ஷியல் அளவில் கிடைக்கும். திருக்கொல்லிக்காடு சரண்டர் ஆகிறது பெரிய விஷயத்தில் ஏற்றம் கிடைக்கும். 6ஆம் இடத்தில் இருந்த குரு 7ஆம் இடத்துக்கு வருகிறார். 7ஆம் இடத்தில் வந்தால் சமசப்தம பார்வை உங்களுக்கு ஏற்படும். குரு பார்க்கறச்ச என்ன வேணும், எல்லாமே சுபிச்சமாகும். தைரியம் ஏற்படும். மன அழுத்தம் போகும். விருச்சிக ராசிக்காரர்கள் யோசிச்சுக்கினே இருப்பாங்க. யோசனை யோசனை யோசனை, என்ன தான் யோசிக்கிறாங்கன்னு தெரியாது. நீங்கள் யோசிக்கிறது இல்லாமல் பக்கத்தில் இருக்கவங்களையும் கெடுத்து விட்டுருவீங்க. அந்தளவுக்கு யோசனை. சின்ன சின்ன விஷயத்துக்கு டிப்ரெஷன், சின்ன சின்ன விஷயத்துக்கு கோபம், எல்லாம் மாறிடும். இந்த குருவால் அனுகூலம் காணப்படும், லாபம் காணப்படும். லாபம்னா பணம் வரணும்னா தொழில் மாறும், தொழிலில் ஏற்றம் பெறும், ப்ரமோஷன் கிடைக்கும். நீண்ட நாட்களாக படைப்பாளிகள் கலைத்துறையினர்களுக்கெல்லாம் இருந்த கஷ்டங்கள் தீரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை ஏற்படும். மனதிற்கு பிடித்தவர்களுடைய அமைப்பு கிடைக்கும். காதல் அமைப்பில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள், தொழில் அமைப்பில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அதே சமயம் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய பஞ்சாயத்து கூடாது. குடும்பத்தில் அதிக கவனமாக இல்லை என்றால் குடும்பம் 7ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் சிக்கல் ஏற்படும்.
வெளியிடமோ உத்தியோகமோ தொழிலோ லாபமோ கௌரவமோ அஷ்டலட்சுமி கடாட்சமோ வண்டி வாகனமோ ஆடை ஆபரணமோ எல்லாம் கிடைத்தாலும் குடும்பத்தில் மட்டும் மிக மிக கவனம். குடும்பத்தில் வெள்ளை கொடியெல்லாம் காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொண்டு திரியக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேக ஆரோக்கியத்தில் பாதத்தில் மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர். இந்த விருச்சக ராசிக்கு நான் பலன் சொல்லும்போது நான் சுப பலன் முதல்ல சொல்லிட்டுங்களா? வீடு கிடைக்குமா? கிடைக்கும். வாகனம் வாங்கலாமா? வாங்கலாம். பொண்ணு வாங்கலாமா? வாங்கலாம். பொருள் வாங்கலாமா? வாங்கலாம். ஃப்ளாட்டை வைத்துட்டு வீடு வாங்கலாமா? வாங்கலாம். எல்லாம் சுப பலன் கரெக்ட் சார். ஆனால் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது, அதை சொன்னேன்னா நீங்கள் அதே பிடிச்சிங்களேன்னு பார்க்குறேன். என்னன்னு கேட்குறீங்களா? 4ஆம் இடத்துல இருக்கிற அந்த சனியும் 4ஆம் இடத்துல இருக்கிற அந்த செவ்வாயும் பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். இப்போ இருக்கிற சுப பலன்லாம் விட்டுருங்க, இதையே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. தைரியம் புருஷ லட்சணம். இந்த ஜோதிடத்திலேயே நம்ம என்ன உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, பொண்ணு பொருள் பட்டம் பதவி இதெல்லாம் நாங்கள் தர்றதில்லை, மனோ தைரியத்தை தரோம். ஆகவே மனோ தைரியத்துடன் சந்தேகம் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த வருஷம் திடமான முடிவெடுத்து இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் பயணம், இதுதான் என் தொழில், இதுதான் என் வேலை, நான் செய்கிறதா முடிவு, அதுதான் நல்ல முடிவு, முதல் முடிவே நல்ல முடிவாக இருந்தால் இந்த ஆண்டு சுப ஆண்டு. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி முதல் விஷயம் மகாலட்சுமின்னு சொல்லி அருமையான ஒரு குழந்தை பிராப்தம் ஏற்படும். பொன் குழந்தை, தங்கமான பொன் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேருடைய வீட்டில் வந்து புதிய தொழில் ஆரம்பிக்கணும், ஆனால் ஆரம்பிக்க முடியல. இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் கொடுத்துட்டுருக்கோம். அந்த பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸ்லாம் வந்து சின்னதாக உட்காந்து பேசி முடிச்சுக்குங்க, அது பெருசாக்கிறாங்க. இந்த காலகட்டங்களில் ரொம்ப முக்கியமாக உங்கள் லைஃப்பில் சமமாற்றம் கொடுக்கும். எதிர்பாராத ப்ரமோஷன், எதிர்பாராத நட்பு, எதிர்பாராத எல்லா விதமான நல்ல காரியங்களும் நடக்கும். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையோட உடல்நிலைகள் மற்றும் சற்று அக்கறை தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம். நிறைய வெற்றி வாய்ப்புகள்லாம் தேடி வரும், நிறைய நட்பு உருவாகும், நிறைய ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகும், நிறைய நல்ல விஷயங்கள் நம்பிக்கை உருவாகக்கூடிய அருமையான காலகட்டம். எதுவாக இருந்தாலும் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் ரியாலிட்டி என்னென்னா, ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, பெரியவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணுறது பயங்கரமான ஏற்றத்தை கொடுக்கும். ரொம்ப முக்கியமாக குருமார்களை பகைத்து கொள்ளாமல் இருப்பது, குருமார்களுடைய நாம ஜமத்தை செய்வது. கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியோட சன்னிதானத்துக்கு சென்று மடத்திற்கு சென்று உங்களால் அந்த தான தர்மம் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். எந்த குருவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு முறை போயிட்டு வாங்க. பெரிய கொடுமையான விஷயங்கள் கூட உங்களுக்கு பனி போல விலகி போகக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இருக்கப்படுது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அப்பப்போ மறதி இருக்கும். சில விஷயத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசனைகள் அவங்களுக்கு விட்டு போயிடும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னா குரு பார்வை இருக்குது, அது அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருந்துகிட்ருக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெறக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பணம் நிறைய வந்துடுத்து, இந்த வருஷம் எனக்கு பணமே தேவையில்லை அப்படின்னு யாராவது சொல்லுவாளா? அப்படி சில நேரங்களில் எனக்கு பணம் வந்து இல்லை சார், மன நிம்மதி தான் தேவை அப்படின்னு சம்பாதித்தவர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா தூக்கம் இருக்கிறது இல்லை சார், ரொம்ப மைண்டு டிஸ்டர்பன்ஸாக இருந்துருக்கு. செல்வி சார் சொன்ன மாதிரி எனக்கு யோசனை நிறைய இருக்குது, நிறைய சிந்தனைகள் இருந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி பணம் நிறைஞ்சிருச்சு. மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். மன ரீதியான பிரச்சனைகள் முடிஞ்சு போச்சு, உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். இந்த ஒன்று விட்டால் ஒன்று, ஒன்று விட்டால் ஒன்றுங்கிற சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ஒரு விஷயத்தை எடுத்து யோசித்து பார்த்து நிதானமாக செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள். முருகப்பெருமான் வழிபாடு, மலைக்கோயில் வழிபாடு விசேஷ வழிபாடாக அமையும் விருச்சிக ராசி அன்பர்கள். இல்லை நானா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை, சுப நிகழ்வுகள், சுபகாரியங்கள், அசையும் அசையா சொத்து, நான் சாப்பிட்டேன், நான் சம்பாதிச்சேன், என் வயிறு ரொம்பிச்சு, நான் என்னத்துக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்? இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணுமா? இந்த கோவிலில் போய் இந்த முறையெல்லாம் செய்யணுமா? இந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணுமா? இதெல்லாம் நான் ஏன் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய வந்துடும். பதவி வரும்போது கண்டிப்பாக பதவிங்கிறது வேலையில் இருப்பவர்களுக்காக வரும். வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கு கிளைண்ட்டுகளோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். நான் அதில் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. தெய்வ வழிபாடு, பிரார்த்தனைகள், நம் தாத்தா பாட்டி, நம் மூதாதையர்கள் இவர்களுடைய பெயரெல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம கற்றுக்கணும். நல்ல காரியங்கள், புண்ணிய காரியங்களை நிறைய தேடணும். ஆசீர்வாதங்கள் நிறைய வாங்கணும். எஸ்பெஷலாக அன்னதானங்கள் மனதார நிறைய பேத்துக்கு கொடுக்கணும். ஈவன் நமக்கு தெரியாதவங்க அந்த நேரம் வந்தால் கூட, இல்லை நீங்கள் ஒரு ரூபா சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு. இந்த விருந்து உபசரிப்பு, விருந்தோம்பல் அப்படிங்கிறது நம்மளுடைய பண்பாடு. ரேதர் தான் இது ரொம்ப பெரிய ஒரு வைபவம். நம்ம வீட்டுக்கு வருபவர்களோ, நம்மை தேடி வருபவர்களோ ஏதோ ஒரு தெய்வீகத்தோடு தான் வருவாங்க. இதை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பு விருச்சிக ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஆலங்குடி குருஸ்தலம் தனுசு ராசிக்காரர்களுக்கு
மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். 5ஆம் இடத்துல இருந்த குரு 6க்கு போகிறார். தேக ஆரோக்கியத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். எதிரிகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. சரண்டர் ஆகிடணும், பொறுமையாக இருக்கணும், சண்டை வேண்டாம். குடும்பத்தில் அநோகமாக தனம் குடும்பம் வாக்கு கண்டிப்பாக கைகூடும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். சுபிச்சம் ஏற்படும். லாபம் கண்டிப்பாக ஏற்படும். லாபம் வருவதே பெரிய ஆச்சரியத்தில் ஏற்படும். தொழில் கிடைக்கும். என்ன தொழில் செய்கிறோம், என்ன வியாபாரம் செய்கிறோம், என்ன படிப்பு படிக்கிறோம், இதெல்லாம் இருந்த கஷ்டம் தனுசுக்கு மாறிடும். ஏற்கனவே சனி 3ஆம் இடத்துல ஜம்முன்னு உட்கார்ந்துருக்காரு. 7.5 சனி 7.5 வருஷம் இருந்த பிரச்சனை தீர்ந்துடுச்சு. குருவுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குறதெல்லாம் டக்கு டக்குன்னு தொடங்கலாம். குலதெய்வத்திற்கு மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வதும், மகான்கள் வழிபாடு செய்வதும், குங்குமப்பூவை போட்டு குடிப்பதும், தினமும் குடிப்பதும், அதெல்லாம் ஒரு பெரிய பரிகாரமாக காணப்படும். குங்குமப்பூ போட்டால் குழந்தை வெள்ளையெல்லாம் பிறக்காது. குங்குமப்பூ போட்டால் குரு பிரீத்தி ஆகிடும். அதுதான் குங்குமப்பூ அந்த காலத்தில் தாயாரை குடிக்க சொல்வார்கள். அதுபோல் குங்குமப்பூ சுடு தண்ணியில் போட்டு குடிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. ஏனென்றால் தனுசுக்கு குருதான் அதிபதி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் கிடைச்சாவே எல்லாமே கிடைக்கும். தொழில் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும், படிப்பு கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மக்களிடையே நேரடியாக போய் மக்களுக்கு நல்லது செய்து பேர் புகழை பெறக்கூடிய அமைப்பு தனுசுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம் என்பதை இந்த குரு பயிற்சி ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். தனுர் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, குரு ஸ்தான பலம் மாறினா கூட பார்வ பலம்னு ஒன்று இருக்குது. 12ஆம் இடம் 2ஆம் இடம் பார்க்க போகிறார். தாயினுடைய உடல்நிலையில் கவனம் வேண்டும். மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றே ஒன்று தாங்க சொல்லுவேன், நிதானமும் பொறுமையும் இருந்தால் கோபத்தை விடணும். வந்தவங்களோட சண்டை போடாமல் உங்கள் வியாபாரத்தை பார்த்து தொழிலை இம்ப்ரூவ் பண்ணலாம். வெளிநாட்டு யோகங்கள் அமையும். வெளிநாடோ வெளிமாநிலமோ போகலாம். விசா எடுத்து வச்சுங்க, வெளிநாடு நிச்சயமாக போகலாம். உங்கள் குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் கடன்கள் தீரும். 7.5 சனி முடிஞ்சது இல்லையா, புதிய உறவுகள், புதிய தொழில்கள், இது அத்தனையுமே அமையும். இப்படி சுப பலனாக அமையும். இது வரைக்கும் நீங்கள் ஃப்ளாட்டில் இருந்தீங்க, புது வீட்டுக்கு போகலாம். புது வீடு இருந்தால் பங்களா வாங்கலாம். சின்ன வண்டி வச்சுட்டு இருந்தீங்கன்னா பெரிய வண்டி வாங்கலாம். இப்படி சுப பலன்களாக உங்களுக்கு நடக்க போகுது. தனுர் ராசி நேயர்களுக்கு இது அற்புதமான காலம். ஆனால் வெளிநாட்டு யோகத்தில் இது அதிகமான சாதனைகள் செய்யக்கூடிய காலம். நிதானமாக பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி உங்கள் பக்கம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். தனுசு ராசி நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்னா ஃபேமிலிக்குள்ளே டிஸ்பியூட்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஏதோ யாரோ சொன்னாங்கன்னு ஒரு டவுட்டு, அதனால் வேணும்னே பிரச்சனை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இல்லை தேவையில்லாமல் பிரிவு ஏற்படுற வரைக்கும் போகும். ஏதாவது சின்ன கேஸாக போட்டிருப்பீங்க, அது பெருசாக வரும். தேவையில்லாத பிரச்சனைகள் நிறைய உருவாகக்கூடிய காலகட்டம். ஆனால் வேலைகளில் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும். ரொம்ப முக்கியமான பதவிகள் கிடைக்கும். உங்களை மேனேஜராக உட்கார வச்சுருவாங்க. அந்த என்டையர் இடத்தையே நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி வரும். உங்கள் கீழே ஒரு மினிமம் 20 பேர் 30 பேர் வேலை செய்கிற மாதிரி வரும். அந்த தொழில் வேலை அந்தஸ்துகள் பிரம்மாண்டமாக இருக்கும். நிறையா பேருக்கு குடும்பத்தில் வாக்களித்தம் அதிகரிக்கும். ஆனால் என்னதான் எதுவாக இருந்தாலும் கவனமாக இருக்கணும். அடிவயிறு, உஷ்ணம், கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். குழந்தைகளுக்கு ஏதாவது உடம்பு பாதிப்பு இருந்ததுன்னா அது கூட சரியாயிடும். ஆனால் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது உங்கள் கையில் தான். தேவையில்லாமல் மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வீட்டில் சண்டை போட்டது, இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஸ்தானமாக எடுத்துக்கலாம். பல விதங்களில் நன்மைகள் கொடுத்தாலும் என்னதான் இருந்தாலும் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பாண்டிங். அந்த பாண்டிங்கை கரெக்டாக உருவாக்கிட்டு கரெக்டாக அட்டன் போனால் சூப்பர். மாற்றுக்காரகன் அம்மாவுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கிறது இந்த ஆண்டு ரொம்ப பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது குரு பயிற்சி. தனுராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தொழிலுக்கு ரொம்ப சாதகமாக இருந்துருக்கு. அதே சமயத்தில் ஏதேனும் பொருட்கள் வாங்குறதுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம். 7.5 சனி முடிஞ்சிருச்சு. குரு பகவானாகப்பட்ட 6ஆம் இடத்துல இருக்கங்காட்டி செல்ஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் ஜெயித்து வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கவனம் என்பது தேவை. ஒரு விஷயத்தில் மனசில் குறிக்கோள் வச்சு செயல்படுவாங்க, நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஐஏஎஸ், ஐபிஎஸ், அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். இடம் சம்பந்தமாக குத்தகைக்கோ லீஸுக்கோ விடும்போது கவனம் என்பது தேவை. வீடு வாடகைக்கு விடும்போது கூட புது ஆட்கள் இல்லாமல் தெரிஞ்ச ஆட்களுக்கு விடுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் என்டர்டெயின்காக ஒரு தடவை ஜாலியாக எங்கேயும் போயிட்டு வரலாம். ஆனால் அடிக்கடி 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 இதை நம்ம செயல்பட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் தொழில் ரீதியான பாதிப்புகள் வரும். பிறரை நம்பி ஒரு காரியத்தில் ஒப்படைப்பதும் போது கவனம் என்பது தேவை. நிறைய விஷயங்களில் நீங்கள் எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக இருக்கும். இன்ட்யூஷன் அப்படியே செயல்படும். கனவுகள் பலிதத்தை கொடுக்கும். நீங்கள் நினச்சவங்க அடடே வந்துட்டாங்களே
அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் தோணக்கூடியதாக இருக்கும். பேப்பர் சம்மந்தமாக, அட்டைப்பட்டி சம்மந்தமாக, கார்பெண்டிங் சம்மந்தமாக, மர சம்மந்தமாக, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலங்கள் உண்டு. தோட்டம், துறவு, விவசாயம், பூமி சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கா. அதே சமயத்தில் தனுசு ராசி அன்பர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு, நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய வழிபாடாக அமையும். தனுசுக்கு வந்து பிட்டு பிட்டா லாபங்கள் வரும். முழுசா பெருசா சைஸா அந்த மாதிரிலாம் இருக்காது, சின்ன சின்னதாக. இதை வந்து சில்லறை வருமானம் அப்படின்னு கடன் பெறக்கூடிய அமைப்புங்கிறது சாத்தியமாக இருக்கும். ஸோ நான் கடன் வாங்கவே மாட்டேன், நான் கடன்லாம் வச்சுக்க மாட்டேன், நான் போய் வட்டி கொடுக்குறதா அப்படிலாம் இருந்தாலுமே கடனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அமைப்பு, பிறவியே கடன், பித்ரு கடன், குலதெய்வ கடன், நேர்த்தி கடன், எல்லா இடத்துலையும் கடன் உண்டு. கடன் ஏற்றுக்கிட்டால் அது ரொம்ப நல்லது. சண்டைக்கு நிற்கக்கூடாது. ஃபஸ்ட்டு எதாக இருந்தாலும் இல்லைங்க ஏதோ பார்த்து பேசிக்கலாம். அதாவது தகப்பன் சொல் மந்திரம்னு சொன்ன தெய்வமும் நம்ம சாஸ்திரத்தில் உண்டு, தகப்பனாருக்கே குருவா நின்று புத்தி சொன்ன தெய்வமும் நம்ம சாஸ்திரத்தில் உண்டு. ரெண்டுமே உண்டு. அப்போ எந்த பக்கம் நம்ம போகிறோங்கிறத தனுசு ராசி நேயர்களே முடிவு பண்ணிக்கிட்டோம். மகான்களோட சரிதம், மகான்களோட ஷட்சரிதம், சாய்பாபாவோட சச்சரிதம், ராகவேந்திரரோட சச்சரிதம், ஆதிசங்கரருக்கு 3 பேர் குருவா நிற்கிறாங்க. குரு கோவிந்த பாலகர் குருவா நின்று வேதம் சொல்கிறார், வேத வியாசர் நின்று அதுக்கான விளக்கத்தை கேட்டு அவர் ஒரு ஆலோசனை சொல்கிறார். எல்லாரையும் ஆதிசங்கரர் குருவாக ஏற்றுக்கிறார். அவரே ரொம்ப பெரிய குரு, ஜெகத்குரு, அவருக்கே ஒரு குரு தேவைப்படுது. அப்போ தனுசு ராசி நேயர்களுக்கு நிறைய குரு மகான்களினுடைய ஸ்தலங்களை தரிசனம் பண்ணுறதும், குரு மகான்களினுடைய கதைகளை படிக்கிறதும் உத்தமமான பலன்களை இந்த நேரத்தில் கொடுத்துடும். மகர ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்த குரு 5ஆம் இடத்துக்கு வருகிறார். 5ஆம் இடத்தில் வந்தால் விசேஷ பார்வையாக 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். அது பெரிய விசேஷம், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 7.5 சனியில் கடைசியில் இருந்தாலும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் இந்த குரு பயிற்சி ஏற்றத்தை தரும். அதே சமயம் வயிற்று பிரச்சனையில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய தேகாரோக்கியம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், பிள்ளைகளுடைய வண்டி வாகனத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். மகர ராசிக்காரர்கள் கர்ப்பஸ்திரிகள் மருத்துவ ஆலோசனை மீறாமல் இருப்பது மிக மிக முக்கியம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், திருமணம், மற்ற விஷயங்கள்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும். குருமார்கள் தரிசனம் கிடைக்கும். குருஷேத்திரங்களுக்கு சென்று விட்டு வரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். மகான்கள் தரிசனம் ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். பெற்றோர் பெரியோருக்கு இருந்த கஷ்டங்கள் தீரும். லாபம் ஏற்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். பெண்களுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய குரு பயிற்சி இது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். திருமண அமைப்பு, புத்திர சந்தான அமைப்பெல்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான காலகட்டம். அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய 40வது பாடலை படிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் வெளிநாட்டு பயணங்கள், உள்ளூர் பயணங்கள், கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை தரும். வண்டி வாகன மாற்றங்கள், வீடு நலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களுக்கும் சுபம் 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 என்று போட்டுக்கொண்டே போகக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது ஆச்சரியத்தின் உச்சத்தில் ஏற்படுத்தி தரும். 3 நரசிம்மர்கள் உள்ள கோயில்களை வழிபாடு செய்வது, சிங்கர்குடி நரசிம்மர், பூவரசங்குப்பன் நரசிம்மர், பரிக்கல் நரசிம்மர், ஒரே நேர்கோடு நரசிம்மரை ஒரு தடவைக்கு போய் தரிசனம் செய்வது உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் தவிடுபடியாக்கி வெற்றிகளை ஏற்படுத்தி தரும். மகர ராசியில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகள் சார், கடந்த காலத்தில் 7.5 வருஷத்தில் இவ்வளோ அனுபவம் சார், கஷ்டப்பட்டு உழைத்தாலும் எனக்கு பணம் வரல, நான் அடுத்தவன் பணத்தை கேட்கல சார், என்னுடைய பணத்தை நான் கேட்குறேன், நான் உழைச்ச பணத்தை கேட்குறேன், எனக்கு ரெக்கக்னேஷன் வரல, ப்ரொமோஷன் கூட தேவையில்லை சார், ஆனால் நல்லா செய்கிறேன்னு சொல்லலாம்ல, அதெல்லாம் இப்போ கிடைக்குமா சார்? எல்லா டிவிலையும் சொல்லிட்டாங்க, யூடியூப்லேயும் சொல்லிட்டாங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா 9ஆம் பார்வையாக உங்கள் வீட்டை பார்க்க போகிறார். சொந்த வீடு, வாகனங்கள், நல்ல உத்தியோகம், உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, சளி சம்பந்தமான பிரச்சனைகள், கால் வலி, மூட்டு வலி கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல்தீபம் போட்டுவாங்க. ஒரு முறை திருநள்ளாருக்கு போயிட்டு வாங்க. குடும்ப விஷயத்தில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தலையிட்டு அதில் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு தேவையில்லாத உங்கள் குழப்பத்தை வச்சுக்காதீங்க. ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க சார், குடும்பத்தில் எப்போ நிம்மதி இருக்கோ வெளி வட்டாரத்தில் நம்ம ஜெயிக்கலாம். உள்ள நிம்மதி இருந்ததுன்னா வெளியே சந்தோஷமாக இருக்கலாம். அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தினுடைய ரகசியம். வேறு என்னங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த ஆண்டில் நினைத்ததை சாதிக்கலாம். வெற்றி உங்கள் பக்கம்தான். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். மகரராசி நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியமான டைலாக் என்னென்னா, அந்த ஆண்டவனே உங்கள் கூட இருக்கான்னு சொல்லலாம். ஏன்னா 9ஆம் பார்வை அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகம். லைஃப்பில் இந்த மாதிரி காலகட்டங்கள் மறுபடியும் வராது. அதாவது ஒரு தடவை வர்றதுங்கிறது நெக்ஸ்ட்டு 12 இயர்ஸ்க்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். அந்தளவுக்கு சூப்பர் டைமிங். இந்த மாதிரி காலகட்டங்களில் நிறைய பேருக்கு க்ஷேத்ராடனங்கள் போயிட்டு வருவீங்க, தீர்த்த யாத்திரைகள் சென்று வருவது, நிறைய பேருக்கு வம்ச விருத்தி ஏற்படுவது, நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கிறது, வீட்டில் பெரியவங்களுடைய அனுகிரகம் இருக்கிறது, உங்களை பார்த்தோன்னே கையெடுத்து கும்பிடணும்னு தோணும் உங்களுக்கு.
அந்தளவுக்கு குரு லக்ஷணம், குரு கட்டாட்சம், அந்த சாமுத்ரிகா லக்ஷணம் பிரம்மாண்டமாக இருக்கும். அதாவது நிறைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வந்து விடுபடக்கூடிய அற்புதமான ஒரு டைம் பீரியட். லைஃப் வந்து அவ்வளோ இனிக்கும், அவ்வளோ சந்தோஷம், வீடு ஃபுல்லாக குழந்தையாக இருக்கும். அந்தளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஆண்டு. ரொம்ப முக்கியமாக இந்த தெய்வ பிராப்தம்னு சொல்லுவோம். சில பேருக்கு ப்ரமோஷன், சில பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது, எதிர்பாராத கிஃப்ட்டு, இது எல்லாம் வரும். நிறைய பேருக்கு வந்து ரொம்ப முக்கியமாக பதவிகள்லாம் தேடி வரக்கூடிய, நீங்களே வேணாம்னு சொன்னாலும் சரி உங்களுக்கு ஒரு முக்கியமான பதவி கொடுத்துருவாங்க. நிறைய பேர் இந்த கிளப்ஸ்லாம் இருப்பாங்க, ஏதோ நிறைய சங்க சேவைகள்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, சொசைட்டிக்கு என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்குலாம் பதவிகள் கிடைக்கும். அது ஒரு குட்வில் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு ஆக்சுவலாக அந்த நம்பர் 5ல் நீங்கள் தான் நம்பர் 1. அந்தளவுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு குரு பயிற்சி உங்கள் வீட்டில் எல்லா விதமான நல்ல விஷயங்கள் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கப்படுது. மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டால் அப்படின்னு சொன்னால், அதாவது 3, 12ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி யார்? குரு பகவானாகப்பட்டது 5ஆம் இடத்துக்கு போகிறார். குருவுடைய பார்வை இருக்குது. வெளிநாடு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். ரொம்ப நாளாக மருத்துவ சிகிச்சை எடுத்து சரியான டாக்டர் அமையாதவாளுக்கு சரியான மருத்துவர் அமைச்சு அந்த நோயிலேருந்து விடுபடுறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து இவங்களுக்கு நிறையாவே இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி பிரயாணமாக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான லாபங்கள்லாம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு. இவங்களுக்கு ஒரு வாய்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, இவங்க சொன்னால் எல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி இவர்கள் சொன்னால் எல்லாம் நடக்கும். என்னமோ கருணாக்கோ என்னமோ சொன்ன வார்த்தையெல்லாம் நடக்குது சார் அப்படிங்குவாங்க இல்லையா? அதே மாதிரி இவர்கள் கொடுத்து மற்றவர்கள் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இவர்கள் சஜஸ்ட் பண்ணி அடுத்தடுத்த விஷயங்களுக்கு மற்றவர்கள் போகிறதுக்குண்டான ஒரு பலன் வந்து இவங்களுக்கு இருக்குது. குருவே பார்த்தாச்சு வேற என்னங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் சிறப்பாக இருக்கும். ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு இவங்க போயிட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குலதெய்வம் தெரியாதவர்கள், அதே மாதிரி சில தெய்வ ஸ்தலங்கள்லாம் புரியாதவங்கள்லாம் அந்த மாதிரி அற்புதமான ஒரு காட்சி, கனவு, இல்லை யாரோ ஒரு அஸ்ட்ராலஜர் சொல்லி அது போயிட்டு வர்றது, இதெல்லாம் அவங்களுக்கு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இவங்க எப்பவுமே பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். துளசி அர்ச்சனை உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு வேற லெவலுக்கு கொண்டு போய் விடுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் பற்றின ஒரு ஏக்கமும் கவலையும் ரொம்ப ஜாஸ்தி வந்துடும். இந்த பொல்லாத உலகத்தில் இவங்கெல்லாம் எப்படி பிழைக்க போகிறாங்க, எப்படி ஜெயிக்க போகிறாங்க, எப்படி முன்னுக்கு வர போகிறாங்க, எப்போவுமே அடுத்த தலைமுறையை பற்றின கவலை அப்படிங்கிறது மானுட ஜென்மங்களுக்கு ரொம்ப அதிகம். அதனால தான் இந்த உலகத்தை மானுடர்கள்ட்ட கொடுத்து தெய்வங்கள் வேடிக்கை பார்க்குறாங்க, இல்லைனா ராட்சசர்கள்ட்ட கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய முதல் சந்ததிக்கிட்ட நம்ம வாத விவாதங்கள் பண்ணக்கூடாது, வம்பு சண்டையில் ஈடுபடக்கூடாது. அதே மாதிரி இவங்க ராசிக்கு சனி பகவானே குருவாக இருக்கார். இப்போ எவ்வளோ அளவுக்கு ஒரு பவர் இருக்கும், அவரை மிஞ்சின குரு வேறு யாராவது இருக்காங்களா? சனி கொடுப்பதை எவர் தடுப்பார்? சனி பகவான் இவங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்க போகிறார். கொஞ்சம் காலம் பொறுத்துக்கணும். மே மாதம் 15ஆம் தேதிக்குள் 2 நல்ல செய்தி இவங்களுக்காக வந்துடும். ஃபினான்ஷியலாகவே வரும் சொல்கிறேன். அதுக்கப்புறமேல் ஒரு சுபிக்ஷம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வேலை செய்யுமான்னா அது சுய ஜாதகத்தை பொறுத்தது தான். ஆனால் ஒரு 2 நல்ல செய்தி ஃபினான்ஷியலாக ஓரளவுக்கு பாஸ் மார்க். இப்போ ஃபெயில் ஆகிட்டு இருக்க பையன்கிட்ட போய் நீ பாஸ் மார்க்னா அவன் கோல்டு மெடல் வாங்கினவனோட சந்தோஷமாக குதிப்பான். சனியே உங்களுக்கு குருவாக இருப்பார். ஆயில் புல்லிங், நல்லெண்ணெய் ஸ்நானம், இது 2மே ரொம்ப பெரிய அளவுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பு மகர ராசி நேயர்களுக்கு உண்டு. கும்பராசி இது வரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்த குரு 4ஆம் இடத்துக்கு வருகிறார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே ஜன்மத்தில் சனி இருக்கார், 2ஆம் இடத்தில் ராகு இருக்கார், 8ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். அனுமன் வழிபாடுகள், பிரசித்தி பெற்ற அனுமன் சன்னிதானமெல்லாம் செல்வது விசேஷம். பஞ்சவடி, நாமக்கல், நங்கநல்லூர், ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் போன்ற எல்லா இடத்துலையும் எந்த கோயிலில் அனுமன் இருக்காரோ அங்கே போய் சரண்டர் ஆகிடுங்க. தேக ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். இரத்த சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும். சுறுசுறுப்புக்கு பங்கம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சோம்பல் ஏற்படும், சுருண்டு படுத்துக்கொண்டே தோணும். ஆனால் தொழிலை டெவலப் செய்துவிடும். உத்தியோகத்தில் ஏற்றத்தை பெறுவீர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் கும்பராசிக்காரர்களுக்கு. நீண்ட நாட்களுக்கு பிறகு தொழிலில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். புது தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல்கள் தீரும். மனதில் இருந்த கஷ்டங்கள் தீரும். சிறு சர்ஜரிகள் போன்ற விஷயத்தை செய்து தேகாரோக்கியத்தில் பொலிவு ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் கும்பராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயம்
உடன் பிறந்தவர்கள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தை அதிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பூர்வீக சொத்து விஷயத்தில், பரம்பரையாக இருக்கக்கூடிய சொத்து விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். கூடா நட்பு கேடு விளையும். சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட உங்களை அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், பிள்ளைகள் வண்டி வாகனங்கள், பிள்ளைகளுடைய சுபகாரிய தடைகள் எல்லாம் காணப்பட்டால் குலதெய்வத்திற்கு போயிட்டு மானசீகமாக பிரார்த்தனை செய்துவிட்டு வருவது சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் கும்பராசிக்காரர். கும்பராசி நேயர்களுக்கு இது ஒரு ட்ரைனிங் பீரியட். மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம். இந்த காலகட்டத்தில் தேவையில்லாமல் உங்கள் குடும்பத்திலையும் சரி, தொழிலையும் சரி, நீங்களாக இடமாற்றத்தை வச்சுக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல நீங்கள் அந்த குட்வில்லை எடுத்துக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. வேண்டாம், இப்போ உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளமோ அல்லது வருமானமோ கம்மியாக இருக்கலாம். ரெக்கக்னேஷன் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் கஷ்டப்படலாம். ஆனால் இந்த ஒரு வருஷம் உங்களுடைய பொறுமையும் நிதானத்தையும் தான் அவங்க சோதிக்கிறாங்க. அந்த சோதனையில் நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னா அற்புதமான எதிர்காலம் இருக்குது. சில நேரங்களில், சில அனுபவங்களில் கூட, நமக்கு பாடங்களில் கூட சில படிப்பு தேவைப்படுது. படிப்புனால்தான் நமக்கு பட்டம் கிடைக்குது. அந்த படிப்பு தான் பட்டத்தையே தருது. ஆகவே உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது, இந்த காலகட்டம் நிதானமாக இருங்கள், பொறுமையாக இருங்கள். வெற்றி உங்கள் பக்கம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். கும்பராசி நண்பர்களுக்கு குரு பயிற்சி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக அம்மாவுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். செஸ்ட் பகுதிகளில் கவனமாக இருக்கணும். நிறைய பேருக்கு இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட தேவையில்லாத கவலைகள் நிறையா வந்துட்டுருக்கும். அதெல்லாம் நிறைய செட் ஆகிடும். ஆக்சுவலாக நிறைய படிப்பாங்க. படிப்பாளிகளாக இருக்கக்கூடிய ஒரே ராசி இந்த காலகட்டங்களுக்கு கும்பமாக தான் இருக்கும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வீடு கண்டிப்பாக மாற்றுவீங்க. நிறைய பேர் ஒரு புது பிஸ்னஸ்க்கு இறங்கக்கூடிய பிராப்தம். வேலைகளில் நல்ல ஒரு உயர்வு காணக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட கஷ்டம், அவமானம், உடம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், பீடை, என் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய, அவமானங்கள் கடந்து போகக்கூடிய அற்புதமான ஒரு குரு பயிற்சின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இடமாற்றத்துடன் சேர்ந்து ஒரு ப்ரமோஷனும் சேர்ந்து வரும். எதிர்பாராத மறைமுகமான ஒரு இன்கம், அதாவது ஒரு விஷயம் பண்ணும்பொழுது செகண்ட் லெவல்லேருந்து இன்கம் வர்றது, இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் நடந்து வரக்கூடிய அற்புதமான குரு பயிற்சியாக கும்பராசி நண்பர்களுக்கு இருக்க போகிறது. ரொம்ப முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது, குழந்தைகள் வேத பாடசாலைகளில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் நல்ல தான தர்மங்கள் பண்ணுறது, புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கறது கும்பராசி நண்பர்களுக்கு அற்புதமான ஒரு பயிற்சியாக இருக்க போகிறது இந்த குரு. கும்பராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. ஒரு காரியம் தடங்களாய் தான் அந்த காரியங்கள் நடக்கும். முன்னாடி ஒன்று பேசுவா, பின்னாடி ஒன்று பேசுவா. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் காதில் கேட்டுவிடுவோம் நம்ம. அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவாளை எப்படி பேசுறது, என்னை பற்றியே எப்படி பேசுகிறா அப்படிங்கிற சில வருத்தங்கள் அப்பப்போ வந்து போகும். ஆனால் பெருசாக அது ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், எல்லா மனுஷனும் அப்படி தானே இருப்பா அப்படிங்கிறத அடுத்து யாராவது சொல்லும் போது அதை புரிந்துட்டு செயல்படுறது. சூதாட்டங்கள்லாம் காசு செலவு பண்ணவா இப்போ அதுலேருந்து திருந்தி ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா வரும். குடும்பத்துக்கான ஏதாவது கொடுக்கணும். நான் ரெகுலராக இத்தனை நாள் இந்த கெட்ட பழக்கத்தை அடிமையாயிட்டு இருந்தேன், இப்போ கொஞ்சம் எனக்கு திருந்திட்டேன், நான் ஓரளவுக்கு ஃபேமிலியை கவனிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சில புத்தியெல்லாம் அவளுக்கு தெளியறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை என்பது தேவை. கை கால் சம்மந்தமான, எலும்பு சம்மந்தமான உபாதைகள் அப்படின்றது இருக்கும். ஒரு ஏஜுக்கு கடந்ததுக்கப்புறம் பார்த்துட்டுனா வேகத்தை கம்மி பண்ணிடுவாங்க சில பேர். ரொம்ப வேகமாக நடக்கிறது, பாத்ரூமில் நடக்கும்போதும் சரி, வெளியில் நடக்கும்போதும் சரி, படியில் இறங்கும்போதும் சரி, அந்த வேகத்தை நிதானமாக கடைபிடிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றி அளிக்கக்கூடியதாக இருக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் அவங்களுக்கு நிறையா இருக்கும். தெய்வீக வழிபாடு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கறதா இருக்கும். அவருக்கு ஐயப்ப சுவாமி வழிபாடு அவங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தியை தரும். தாய் கிழவி அப்படின்னு ஒரு பாட்டு. அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, பசுவெள்ளி, மாணிக்கம், தங்கம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா அப்படின்னு. தாய் தான் கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த டயத்தில் குரு. ஒரு அடிபட்டுருச்சுன்னா, எங்கேயோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டோம், ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம், ஒரு கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டோம், அம்மா அம்மா அப்பா தப்பிச்சோம். இந்த அம்மாங்கிற வார்த்தை அப்பேற்பட்டது. அம்மாட்ட போய் உனக்கு பீரோ வாங்கி தரேன், மெத்தை வாங்கி தரேன், உனக்கு கார் வாங்கி தரேன், வீடு வாங்கி தரேன், நகை வாங்கி தரேன், அவங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. அவங்க என்ன கேட்பாங்க, நீ வா, கிட்ட வா, உன் கை பிடிச்சி என்னை கூட்டிகிட்டு போ, உன் பக்கத்தில் நான் உனக்கு ஒரு வேளை சாப்பாடு போடணும். இந்த ஆசை அம்மாவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அம்மாவினுடைய ஆசையை நிறைவேற்றினால், அம்மா தான்யா கும்பராசி நேயர்களுக்கு இந்த நேரத்தில் குரு. அது யாருக்காக இருந்தாலும் சரி, அந்த தாய்மையினுடைய ஏக்கத்தையும் ஆசையையும் பாசத்தையும் விலை கொடுத்து வாங்க முடியாது. அந்த பாட்டு இன்றைக்கும் ஒரு கோவிலில் எழுதுகிற அளவுக்கு இருக்குது.
அந்த அந்த உறவே ரொம்ப உன்னதமானது. ஜோதிடத்துலேயும் சரி, இது தெய்வீகத்துக்கும் அப்பாற்பட்டது. தெய்வங்களே ஏக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த தாய்மை அப்படிங்கிறது. இந்த உயிர் கொடுத்தது அந்த தாய் தான் கும்பராசி நேயர்களுக்கு குரு. எந்த சிக்கலில் மாட்டிக்கிட்டீங்கன்னாலும் உடனே அம்மா கிட்ட ஒரு ஆலோசனை கேளுங்க, அம்மா கிட்ட சொல்லுங்க, அதுவே ரொம்ப பெரிய தீர்வாக இருக்கும். இந்த குரு பெயர்ச்சியில் மேஷத்திலிருந்து இப்போ கடைசி ராசியான மீன ராசிக்கு வந்திருக்கிறோம். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு வருகிறார். 3ஆம் இடத்தில் வருவதனால் குடும்பம் சந்தோஷமாகும். ஏனென்றால் 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பது, 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்ப்பது, 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்ப்பது. தாய் வழி உறவு, தந்தை, தாயார், தந்தையார் எல்லாம் நலம் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதேபோல் குடும்பத்தில் டக்குன்று நல்ல காரியங்கள் ஏற்படும். பணவரவில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். மீனராசிக்காரங்கள் திருப்பாம்பரம் போயிட்டு வந்துடுங்க, கஷ்டங்கள் தீரும். குடும்பத்தில் பிரிவு இருந்த அமைப்பு கூட நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தை விட்டு தொலைதூரத்திற்கு உத்தியோக நிமித்தமாக பிரிவுகள் ஏற்படும் தவிர சண்டை சச்சரவுகள் இல்லாமல் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் புது உறவுகளுக்கு உண்டான அமைப்பு ஏற்படும். அதே சமயம் மனதில் ஏதோ ஒரு குழப்பம் ஏற்படும், தைரியம் போகும். அந்த தைரியத்தை வர வைக்க வேண்டியது உங்களுடைய சாமர்த்தியம். எனவே வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர், நரசிம்மரை போயிட்டு காலை பிடிச்சு கொள்வது விசேஷமான பலனை தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ராகுவுடைய ஜென்மத்தில் உங்களுடைய ராசியில் இருப்பதனால் துர்கையை விடாமல் பிடித்து கொள்வதும் நரசிம்மரை பிடித்து கொள்வதும் ஏற்றத்தை தரும். கல்யாண அமைப்பெல்லாம் இந்த 7.5 சனியில் நடைபெறக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரிக்கும் சீர்படும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். பிரிந்த கட்டல்கள் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான குரு பெயர்ச்சி தான் இந்த குரு பெயர்ச்சி. ரிஷபத்தில் வரக்கூடிய குரு பெயர்ச்சி மீனராசிக்கு. மீனராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் சார்? நல்லதாக இருக்கும். புதிய வட்டம், புதிய வாழ்க்கை, புதிய பயணம். இதுவரைக்கும் இருந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் மறைஞ்சு போயிடுவாங்க. ஏன்னா அந்த 7.5 சனி ஆரம்பமாகுது. புதிய அனுபவம் உங்களுக்கு வரும். இந்த அனுபவத்தை மனசில் வச்சுக்கிட்டு செயல்படுத்தினா வெற்றி உங்கள் பக்கம். இதை எல்லாத்த விட இந்த ஊர் எனக்கு வேண்டாம், இந்த ஊரை விட்டு போகலாமா, வெளியே போய் கொஞ்சம் நிறைய நான் உழைக்கலாமா, பணம் நிறைய வரும்னா நிச்சயமாக கிடைக்கும். படிக்க போகலாமா, போயிட்டு வாங்க. இந்த இடமாற்றம் உங்களுக்கு மன நிம்மதியை தரும். பணம், பட்டம், பதவி வருதோ இல்லையோ, முதல்ல உங்களுக்கு மன நிம்மதியை தரும். 2வது, இந்த 7.5 பீரியடில் நீங்கள் வெளிநாட்டிலோ வெளி மாநிலத்திலையோ இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். 10ஆம் இடத்தில் பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகம் சொல்கிறான். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் செய்யணும். மீனராசி நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துற மாதிரி ஒரு பெரிய புண்ணியம் கிடையாது. உங்களுக்கு பயங்கரமான பரிகாரமே அதுதான். ஏன்னா லக்னத்தில் ராகு, அதாவது ராசியில் ராகு கிராஸ் ஆகும்பொழுது, ராகு என்பது பேசிக்கலாக உளுந்துன்னு சொல்லுவோம். அதனால் வடமாலை சாத்துறது உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் காணாமல் போகும். மெயினாக நிறைய பேருக்கு வந்து இந்த லாரெக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதே மாதிரி எபிக்ளாட்டிஸ்ன்னு சொல்லுவோம். தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. நிறையா பேருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி காலகட்டங்கள் மறுபடியும் வராது. ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருஷமாக ஒரு நிம்மதி இல்லாமல், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், யாரை பார்த்தாலும் பகை உணர்வுகளோ இருக்கிறது, தனிமையாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேல் இருக்காது. டிப்ரெஷன் காணாமல் போகும். நிறைய பேர் கூட ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்கள், நிறைய பேர் கல்யாணம் நடக்கும், நிறைய பேர் குடும்பத்தோடு சேர்ந்து எங்கேயாவது கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. நிறைய நல்ல நட்புகள் உருவாகும். கண்டிப்பாக இடமாற்றம் ஏற்படும். பலவிதமான சங்கடங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய அற்புதமான குரு பயிற்சி. மனநோய், மனசு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் எல்லாமே நிவர்த்தி பெறும். குழந்தைகளுடைய நல்ல அந்யோன்யம் எல்லாருமே, அதாவது இந்த மாதிரி ஒரு டைமிங் மறுபடியும் வராது. அதனால் கரெக்டாக அதை உபயோகப்படுத்திக் கொள்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குழந்தை பிறந்த தாய்க்கென்று பசு நெய் தானம் பண்ணுறது, அவங்க சாப்பாட்டில் போட்டு கலந்து சாப்பிட்றதுக்காக தானம் பண்ணுறது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உங்கள் லைஃபே சேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய அற்புதமான குரு பயிற்சியாக இருக்கிறது உங்களுக்கு. மீனராசியோட அதிபதியே குரு பகவான் ஃபஸ்ட்டு. அப்போது நிறைய குருவின் மீது அதிக ஈர்ப்பு, அதிக அன்பு, அதிக பாசம் அப்படிங்கிறதெல்லாம் மீனராசி நேயர்களுக்கு இயல்பாகவே இருந்துகிட்ருக்கும். இந்த குரு பயிற்சி புது முயற்சிகள், இந்த கம்ஃபர்டபுள் ஜோன், அன்கம்ஃபர்டபுள் ஜோன்னு 2 இருக்குது. எனக்கு தெரிஞ்சதை மட்டுமே நான் பண்ணிகிட்டு இருப்பேங்கிறது கம்ஃபர்டபுள் ஜோன். இந்த அன்கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே குதிக்கிறதுக்கு இந்த குரு பகவான் கூட்டிகிட்டு போவார். அப்போது புதுமையான இடம், புது மனிதர்கள், புது அறிமுகங்கள். இங்கே எப்படி நான் ட்ரை பண்ணுறது, இது சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிற சந்தேகங்கள் நிறைய வரும். ஆனால் இந்த புது முயற்சிகள் அனைத்தையும் இந்த குரு பகவான் சக்ஸஸ் ஆக்கி கொடுப்பார். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை நில ஆபரண சேர்க்கை, அசையும் அசையா சொத்தினுடைய ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறதெல்லாம் மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். பகை மறையும், புது சிநேகிதர்கள், புது சிநேகிதிகள், இந்த நட்பு வட்டம் அப்படிங்கிறதுக்குள்ளே பெரிய அளவுக்கு வளம் வர வேண்டிய அமைப்புங்கிறது இருக்கும். ஸோ ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு ரெடி ஆகலாம். அந்த சேஞ்ச் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றமாக மீனராசி நேயர்களுக்கு இருக்கும். மாணவர்கள்ங்கிற ஒரு கேட்டகரியை தவிர்த்து பாக்கி துறையில் இருக்க அத்தனை பேர்த்துக்குமே நான் ரொம்ப பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிறத மீனராசிக்காக பார்க்குறேன். அதே மாதிரி ஒரு 60 வயதை கடந்தவர்கள்
உடல் நலத்தில் மிகுந்த கவனம் அப்படிங்கிறது எடுத்துக்கணும். ஒரு ஹெல்த் செக்கப் ஒன்று பண்ணிக்கணும். மீனராசியினுடைய பலாபலன்கள் இந்த குரு பெயர்ச்சியில் எப்படி இருக்குது? அதாவது ராசியாதிபதி 10ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி இப்போ 3ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம். நிறைய அலைச்சல்கள் இருக்கும், நிறைய அலைச்சல்கள். ஒரு விஷயத்தை நோக்கி அவங்க பிளான் பண்ணி ஓடக்கூடிய காலகட்டம். அவமானத்துக்கு அவமானம் வாங்குவா, அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா பாராட்டுதல் வாங்குவா. சில விஷயம் பிளான் பண்ணோம்னா அது முடியாது, அடுத்தது என்னங்கிறது போயிட்டுருக்கும். முந்தைய ஒரு குறிக்கோளோடு ஓடுறாங்க பார்த்தீங்களா, அதுலேயே அவர்களுடைய நேரத்தை செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மிகப்பெரிய நபர்கள் கூட கனெக்டிவிட்டி ஏற்படும், அது ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். இவர்கள் மூலமாக என்னத்தை சாதிச்சுக்கலாம், இவர்கள் மூலமாக என்ன சாதிச்சுக்கலாம், இவர்கள் மூலமாக என்னத்தை சாதிச்சுக்கலாம்னு நிறையா விஷயத்தை சாதனைப்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். திருமண காரியம் கைகூடும். சகோதரருக்கு ஏதேனும் உதவிகள் செய்யக்கூடியதாக அமையும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குறுகிய மனதோடு இல்லாமல் ப்ராட் மைண்டோடு இருந்ததுன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். நம்மளுடைய பிஹைண்ட் வுட்ஸில் குரு பெயர்ச்சியினுடைய பலாபலன்கள் நம்ம பார்த்துருக்கோம். 12 ராசிக்கு உண்டான அற்புதமான ஜோதிட பலாபலன்களும் பொது பலன்களும் பார்த்துருக்கோம். இந்த வாய்ப்பு தந்த இறைவனுக்கும் இந்த பிஹைண்ட் வுட்ஸுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, குரு பெயர்ச்சி அப்போ மீனராசி அன்பர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறது, திருத்தணி போயிட்டு வர்றது விசேஷ பலன்களை கொடுக்கும். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. பிஹைண்ட் வுட்ஸ் தமிழ் புத்தாண்டு ராசி பலன் 2024. டைட்டில் ஸ்பான்சர் சமையல் பிடிக்கும் என்றால் சக்தி மசாலா நிச்சயமாய் பிடிக்கும். தீபஜோதியில் தெய்வீக நறுமணம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும். பவர்ட் பை உலக தரத்தில் உலகம் சுற்ற எங்களுடன் இணைந்திடுங்கள் ஸ்கை பிளானட் ஹாலிடேஸ். ஜெயச்சந்திரன், இங்கு எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை, டி நகர். VGP Marine Kingdom, India's first walk-through tunnel aquarium. Shakti Masala range of products and Deepa Jyoti presents behind its Guru Perchi Rasibalan 2024. Powered by Sky Planet Holidays. Jay Chandran, VGP Marine Kingdom.